ஹாய் ஹலோ கிட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் சாஃப்டி ஸ்கிரிப்ட். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜேகேவோட எஃப்எஃப் வென் ஹீ லவ்ஸ் ஹிஸ் ட்வின் பிரதர்ஸ் ஒய்ஃபோட போனஸ் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ நான் அதை சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஒன்ஸ் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நான் அதை சொல்லிக்கிறேன். கேட்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க எண்டு வரை கேட்கலாம், இல்லை ஸ்டோரி கேட்டு முடிச்சக்கப்புறம் போகணுன்னாலும் போய்க்கலாம்டா. தட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் விஷ். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் நாய்ஸ் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, பழைய பாட்டோட ரீகேப் கொஞ்சம் பார்த்துடலாம். போன பார்ட்டோட எண்டிங்கில் ஜேகே ஜங்குக்கை கொலை பண்ணிட்டு தான் ஜங்குக் அப்படின்னு சொல்லி தன்னோட ஐடென்டிட்டியை மாற்றி உங்களை நம்ப வச்சுருப்பான். நீங்களும் உங்கள் கூட இருக்கிறது ஜங்குக்னு நம்புறீங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம்டா. யுவர் அல்டிமேட் வெயிட்டிங் இஸ் கோயிங் டு பி கெட் ஓவர். ஸோ வாங்கடா, நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ணா, உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி 3 நாள் ஆச்சு. நானும் இத்தனை நாள் மறைச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். என்னைக்கு அது ரிதம்க்கு தெரியுதோ அவ்வளோதான். அந்த பர்த் மார்க் பார்த்தானா கன்ஃபார்ம் பண்ணிடுவா நான் ஜேகே தான்னு. அப்போது மிஸ்டர் பால், ஜேகே, உன் கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. உனக்கு இருக்கிறது பர்த் மார்க். அதை அழிக்கணும்னா அது ரொம்ப பெரிய ப்ராசஸ்டா. நம்மக்கிட்ட அதுக்கான மிஷின்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த மிஷினுக்கான இன்வாய்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பிட்டாங்க. அதுக்கான பேமெண்ட்டையும் நம்ம அனுப்பியாச்சு. இன்னும் ஒரு வாரம்தான். ஒரு வாரத்தில் மிஷின் இங்கே வந்துச்சுன்னா உடனே உன் பர்த் மார்க்கை எரேஸ் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிடலாம். அண்ணன், என்ன விளாண்டுட்டு இருக்கியா? இந்த 3 நாளைக்கே என் உயிர் என்கிட்ட இல்லை. பயந்து வாழ்ந்துட்டுருக்கேன். நான் இப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. யாவன் வந்தாலும் ஒத்தா வாடா பார்த்துக்கலான்னு நிற்கிற ஆள். ஆனால் இப்போ இந்த பர்த் மார்க்கை நான் அழிக்கணும்னு படாத பாடுபட்டுட்ருக்கேன். உனக்கு கொஞ்சமாச்சும் என் கஷ்டம் புரியுதா? 3 நாளைக்கே என் உயிர் போயிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் நான் எப்படி மேனேஜ் பண்ணுறது? டேய், அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நீ தான் தேவையில்லாமல் எல்லாத்தையும் குழப்பிட்ட. உங்கள் அண்ணனை போட்டு தள்ளி இப்போ உங்கள் அண்ணனோட பேரில் நீ வாழ்ந்துட்டுருக்க. அண்ணன், நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. இப்போ எனக்கு சீக்கிரம் இந்த பர்த் மார்க் அழிக்கணும். பர்த் மார்க் மட்டும் இல்லை, கை ஃபுல்லாக டேட்டு போட்டு வச்சுருக்கேன். இதையும் நான் அழிக்கணும். டெய்லி அவள் அதை பார்த்துடக்கூடாதுன்னு நான் ஃபுல் ஹேண்டு ஷர்ட்டோட சுற்றிட்டுருக்கேன். ராத்திரி ஆனால் ஃபுல் ஹேண்டு டிஷர்ட்டோட சுற்றிட்டுருக்கேன். என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியல. இந்த டேட்டுவை மறைக்கிறதுக்கும் இந்த பர்த் மார்க்கை மறைக்கிறதுக்கும் படாத பாடுபட்டுட்ருக்கேன். சரிடா, இன்னும் ஒரு வாரம்தான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு ஆஃபீஸ் கால் ஒன்று வருது, நான் வைக்கிறேன் அப்படின்னு பால் ஃபோன் காலை கட் பண்ணிடுறாரு. இங்கே ஜேகேக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. ஜங்குக், உள்ளே வரலாமா? உள்ள வா ஹனி. என்னாச்சு ஜங்குக்? ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்கீங்க? நீங்கள் பேசுகிற சத்தம் கீழே வர கேட்குது. இது கீழே கேட்குதா? ஹனி, நான் பேசுனது எதுவும் கேட்டுதான் நீ டிஸ்டர்ப் ஆகி மேலே வரியா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் பேசுகிற சத்தம் தான் கேட்டுச்சு. ஆனால் என்ன பேசுனீங்கன்னெலாம் தெரியல. கண்டிப்பாக ஆஃபீஸில் உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. புரியுது உங்கள் கஷ்டம். ஒரு கம்பெனியோட சிஇஓனா சும்மாவா வேலையில் போட்டு பெண்ட் எடுத்துட மாட்டாங்க? ஆமாம் ஹனி, அதான் பிரச்சனையாக இருக்குது. ஒரே கடுப்பாக இருக்குது. அச்சோ, சரி இங்கே வாங்க அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அவனைக்கிட்ட கூப்பிடுறீங்க. ஏன், எது கூப்பிடுற? உங்களை கடிச்சு சாப்பிட போகிறேன். ஆளை பாரு, கூப்பிட்டா கொஞ்சம் கிட்ட வரலாம்ல. சரி இருங்க, நீங்கள் வராட்டி என்ன, நானே அங்கே வரேன் அப்படின்னு அவன் கிட்ட போறீங்க. ஹனி, இப்போ எதுக்கு கிட்ட வர? என்ன விஷயம்? ஜங்கு, எதுக்கு என்னைய பார்த்து பயப்படுறீங்க? ஏன், நான் உங்ககிட்ட வரக்கூடாதா? சரி ஓகே விடுங்க, நான் ஒன்றும் வரல. ஜேகே, பயந்து சாவாத. உன்னை பற்றி அவளுக்கு ஒன்றும் தெரில. நீயா பயந்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிகிட்ருக்க. அவளே கிட்ட வரங்கிறா, அப்புறம் என்ன உனக்கு? பயப்படாமல் பேச அவளை பார்த்து. ஹனி சரிங்க வா, கோச்சுக்காதங்க, வாங்க வா. நான் ஒன்றும் வரல, போங்க. அதை கிட்ட கூப்பிட்டா கூட எதுக்கு ஏன்னு அத்தனை கேள்வி கேட்குறீங்க. இப்போ என்ன, தள்ளி போங்க. சரி சாரி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அவன் ஃபோர்ஸாக இழுக்கிறான். நீங்கள் அவன் செஸ்ட்டில் போய் மோதுனதும் அவன் இன்னொரு கையை வச்சு உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிக்கிறான். ஜங்கு, வலிக்குது. ஏன் இவ்வளோ ஃபோர்ஸாக பிடிக்கிறீங்க? அம்மா, ஐயோ, வித்தவளுகளெல்லாம் போட்டால் தான் போதை வரும். ஆனால் உன்னை தொடம்போது நீ சினுங்கிறத கேட்டாலே எனக்கு போதையாகுது. ஜேகே கண்ட்ரோல். ஐயோ, என் ஹனிக்கு வலிக்குதா? ஐம் சாரி. சரி, அதை விடுங்க. இப்போ உங்கள் கோபம் போகிறதுக்கு நான் வேணா ஏதாச்சும் கொடுக்கட்டுமா? அப்படி என்ன கொடுப்பீங்க மேடம்? அதுவா,
அது ம் அது என்னது? ஆ அதை நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்னைய பார்க்கக்கூடாது. நீங்கள் கண்ணை மூடினா தான் நான் கொடுப்பேன். ஓ! அவ்ளோ ஸ்பெஷலான கிஃப்ட்டா? கண்ண மூடுனா தான் கிஃப்ட் கிடைக்கும்னா, பரவாயில்லையே! கண்ண மூடிக்கலாம். தப்பில்ல. அப்படின்னு அவன் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறா. நீங்கள் உங்கள் 2 ஹேண்ட்ஸையும் வச்சு அவன் ஃபேஸை கப் பண்ணிட்டு அவனுக்கு லிப் லாக் பண்ணுறீங்க. ஜேகே அவனோட தம் ஃபிங்கர் வச்சு அவன் லிப்ஸை டச் பண்ணிட்டே உங்களை பார்க்குறான். ரிதம், போதடி நீ. நீ மட்டும் தாண்டி போத. எத்தனையோ பொண்ணுங்கள கிஸ் பண்ணியிருக்கேன். மூச்சு முட்ட முட்ட 5 நிமிஷம், 10 நிமிஷத்துக்கு கூட விடாம லிப் லாக் அடிச்சிருக்கேன். ஆனா 5 செகண்ட் தான் நீ கிஸ் குடுத்த. அதுக்கே ஜிவ்வுன்னு மண்டைக்கு ஏறுதே. நானே உன்னை ஒரு 4, 5 தடவை கிஸ் பண்ணியிருப்பேன். ஆனா நீ கிஸ் பண்ணாலே அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்குடி. 5 செகண்ட்னாலும் அப்படியே 5 வருஷம் சொர்க்கத்துல வாழ்ந்த மாதிரி இருக்கு. ஜங்குக் ஆ ஜங்குக் ஆ சொல்லு சொல்லு கேட்குறேன் சொல்லு. இப்போ சொல்லுங்க, என்னோட கிஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரெஷர் எல்லாம் பறந்து போச்சா? ம் சூப்பராக இருந்துச்சு ஹனி. சரி, ஓகே. இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும். ஆனால் ஏன் இழுக்கிற? கேளு. நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் ஹனி. உனக்காக எதுனாலும் செய்வேன். நீ தைரியமா கேளு. ஜங்குக், இன்னைக்கு ஈவினிங் நீங்கள் ஃப்ரீனா நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? ஓ தாராளமா போலாமே. இதை கேட்கறதுக்கு தான் நீ இவ்வளோ தயங்குனியா? இல்லை இல்லை, உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் இருக்கும்ல, அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குமேன்னு யோசித்தேன். அதான் கேட்குறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஹனி நீ தான் எனக்கு முக்கியம். புரியுதா? இந்த வேலை, இந்த பிஸ்னஸ் எல்லாம் உனக்கு அப்புறம்தான். ஃபர்ஸ்ட் எதுனாலும் உனக்கு பண்ணிட்டு தான் நான் மித்ததெல்லாம் பண்ணுவேன். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட். எப்போவுமே ஜங்குக்கு ரிதம் தான் ஃபர்ஸ்ட். ம், ஓகே ஜங்குக். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போவே போயிட்டு ஈவினிங் கட்டுறதுக்கு சாரி, அப்புறம் இயர்ரிங்ஸு, செயின், ஆக்சசரிஸ்லாம் நான் பார்த்து வைக்கிறேன். சரியா? நீங்கள் டென்ஷன் ஆகாமல் வேலை பாருங்கள். அதான் நீ சொல்லிட்டல்ல, இனி டென்ஷன் ஆகாமல் வேலை பார்க்குறேன். சரியா? நீ போய் ரெடியாகு. அப்படின்னு உங்களை அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே ஈவினிங் 4 o'clock ஆகுது. நீங்கள் ரூம்குள்ளே வர்றீங்க. ஜங்குக், இன்னும் நீங்கள் வேலை தான் பார்த்துட்ருக்கீங்களா? மணியை பார்த்தீங்களா? ஈவினிங் 4 o'clock ஆயிடுச்சு. இப்போவே சீக்கிரம் கிளம்ப ஆரம்பித்தா தான் ஈவினிங் எங்கேயாச்சும் வெளியே போக முடியும். நீங்கள் ஒர்க் பார்த்ததெல்லாம் போதும். போயிட்டு முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகுங்க, போங்க. இதோ போயிடுறேன் ஹனி. இந்த லாஸ்ட் மெயில் இதை மட்டும் அனுப்பிச்சிட்டு போயிடுறேன். இந்த மெயில் கால் முளைச்சி எங்கேயும் ஓடி போகாது. அதை பிறகு அனுப்பிக்கலாம். முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கும்போது நீங்கள் கீழே ஹாலில் உட்காந்து இந்த வேலையெல்லாம் பாருங்கள். இப்போ நான் இங்கே குளிக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் குளிச்சுட்டு வெளியே கிளம்புங்க. ஹனி 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 அதை ஷட் டவுன் பண்ணிடாத. இன்னும் அந்த மெயிலை நான் சென்ட் பண்ணலை. அது இன்னும் டிராஃப்ட் கூட போட்டு வைக்கல. நீ ஷட் டவுன் பண்ணிடாத. முதல்ல லேப்பை கொடு. நான்லாம் கொடுக்க மாட்டேன். முதல்ல நான் சொன்ன மாதிரி நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரூமை விட்டு வெளியே கிளம்புங்க. நீங்கள் வெளியே போனால் தான் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆக முடியும். சரி ஹனி, சரி ஓகே. லேப்பை மட்டும் கொடு. அந்த ஒரு மெயில் தானே, அதை அனுப்பிட்டு போய் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன். நீ வேணா முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்கே ரூம்லேயே ஒர்க் பார்த்துட்ருக்கேன். நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்ததும் சாரி கட்டணும். நான் பாட்டுக்கு இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருவேன். நீங்கள் பெட்ரூம்லேயே உட்காந்துருந்தீங்கன்னா நான் எப்படி சாரி கட்டுறது? நல்ல விஷயம் தானே. புருஷன் முன்னாடி தானே சாரி கட்ட போகிற. இதில் என்ன இருக்கு ஹனி? தயவு செஞ்சு லேப்டாப்பை கொடு. அதில் கடைசி மெயில், அதை மட்டும் அனுப்பிச்சிக்கிறேன். நோ வே, நான் லேப்டாப் கொடுக்க மாட்டேன். நான் சொன்னதை நீங்கள் கேளுங்க. போங்க, முதல்ல போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. சரி ஓகே, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். தயவு செஞ்சு இந்த லேப்டாப்பில் எதையும் டச் பண்ணிடாத. நான் இன்னும் மெயில் சென்ட் பண்ணலை. அதை டிராஃப்ட்லேயும் போட்டு வைக்கல. நீ தெரியாதனமாக எதையாச்சும் அமுக்கிட்டேன்னா நான் இவ்வளோ நேரம் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணாக போயிடும். ஸோ லேப்டாப்பை சேஃபாக கையில் வச்சுக்கோ. நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். அந்த பயம் இருக்கணும். ரிதம் சொன்னால் கேட்காம நீங்கள் பாட்டிக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கீங்க. அதான் லேப்டாப்பை பிடுங்கி வச்சேன். பயப்படாமல் போய் குளிச்சுட்டு வாங்க. நீங்கள் வர வரைக்கும் இந்த லேப்டாப்பில் நான் எதையும் டச் பண்ண மாட்டேன். அப்போ அவனும் உங்களை பார்த்து வார்மாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு குளிக்க போயிடுறான். இப்போ அப்படியே ஒரு 20 minutes கழிச்சு அவன் குளிச்சுட்டு வெளியே வரான். ஜங்குக், இங்கே வாங்க. அப்போ அவனும் அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறான். நீங்கள் பெட்டில் ஒரு கோட் சூட்டை அயன் பண்ணி நீட்டாக வச்சுருப்பீங்க மடிச்சு. ஜங்குக்,
இந்த கோட் சூட் போட்டுட்டு நீங்கள் ரெடி ஆகுங்க, ஓகேயா? இது உங்களுக்காக நான் தேடி தேடி வாங்கின கோட் சூட். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நானே அதெல்லாம் அயர்ன் பண்ணி நீட்டாக மடித்து வச்சுருக்கேன். மேரேஜ் அன்னைக்கு அவங்க கிட்ட கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த டைம் கொடுக்க முடியல. என்னோட வார்ட்ரோபில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ் எங்கேயும் சந்தோஷமாக வெளியே போகலைல்ல, அதான் நான் அதை கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போகிறோம், அதனால இது நீங்கள் போட்டு வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இதை எடுத்து வச்சேன். இதை இன்னைக்கு நீங்கள் போட்டுக்கிறீங்களா ப்ளீஸ்? ஹேய், எதுக்கு ப்ளீஸ் எல்லாம் கேட்குற? நீ போடுன்னு சொன்னா நான் போட போகிறேன். அதுவும் என் செல்ல பொண்டாட்டி எனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்கா. அதனால கண்டிப்பாக நான் இன்னைக்கு இதுதான் போடுவேன். சரியா? நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. சரி ஜங்குக், நீங்கள் இந்த கோட் சூட் போட்டு நீட்டாக ரெடி ஆகிட்டு கீழே ஹாலில் போய் உட்காந்து உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்க. நான் அதுக்குள்ளே போயிட்டு சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி, போ குளிச்சுட்டு வா. அவன் ஷார்ப் 10 to 15 மினிட்ஸ்லேயே டிப்டாப்பாக ரெடி ஆயிடுறான். தென் அவன் லேப்டாப்பை கையில் எடுத்துட்டு அவன் ஃபோனையும் கையில் எடுத்துட்டு அப்படியே ஹாலுக்கு போய் உட்காந்து வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். டேய் ஜேகே, தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டியோ? யப்பா முடியலடா சாமி. டேய் ஜங்குக்கு, எப்படிடா இவ்வளோ வேலையும் ஒத்தாளாக பார்த்த? தாளெல்லாம் வலிக்குது. நிறைய ஃபைல்ஸ் வேற பெண்டிங் இருக்குது. ஐயோ, எனக்கே 1008 பிரச்சனை இருக்குது. என்னோட பர்த் மார்க் அழிக்கணும், என் டேட்டூஸ் அழிக்கணும், அதுக்கப்புறம் அவகிட்ட உண்மையை சொல்லணும், சீக்கிரம் ரிதமை என்னைய லவ் பண்ண வைக்கணும். இத்தனை ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் தெரியாமல் உட்காந்துட்ருக்கேன். இதில் கம்பெனி வேலை வேற. யப்பா டேய் முடியலடா சாமி அப்படின்னு புலம்பிக்கிட்டே அவன் வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே மாடியிலேருந்து இறங்கி வரீங்க. உங்களோட அந்த கொலுசு சத்தத்தை கேட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். அப்படியே உங்கள் டோலேருந்து ஹெட் வரைக்கும் பார்க்குறான். அவ்வளோ அழகாக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவன்கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஆனால் அவன் உங்கள் மேலேருந்து ஐசைட்டை எடுக்கவே இல்லை. அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். ஜங்குக், என்ன அப்படி பார்க்குறீங்க? எனக்கு உங்களை பார்த்தா சிரிப்பு தான் வருது. கட்டின பொண்டாட்டியவே இப்படி சைட் அடிக்கிறீங்க? அது என் பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்காளேன்னு அப்படியே மெய் மறந்து பார்த்துட்டு இருந்துட்டேன். ஆஹா, சரி சரி, என்னைய பார்த்துக்கிட்டு இருந்தது போதும். வாங்க நம்ம இப்போ கிளம்பலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஈவினிங் கரெக்டாக பூஜைக்கு நம்ம கோயிலில் இருக்கணும். போயிடலாம் ஹனி. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணு. நான் போய் கார் கீ எடுத்துகிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ அதுக்கப்புறம் வெளியே வா. அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிட்டு கார் கீ எடுத்துட்டு தென் காரையும் எடுத்துட்டு அந்த மேன்ஷன் முன்னாடி நிற்கிறான். நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க. என்னாடி நீ இப்படி இருக்கிறியே? நானும் ஜங்குக்கா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னை இப்படியெல்லாம் பார்த்தக்கப்புறம் தூங்கிட்டு இருந்த ஜேகே எந்திரிக்கிறானே. நீங்கள் அப்படியே வந்து ஜேகேயோட சைடில் இருக்க சீட்டில் உட்காந்துட்டு போகலாம் ஜங்குக். அவனும் லைட்டாக தலையை ஷேக் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அந்த கார் அப்படியே ஒரு கோயில் முன்னாடி நிற்கிது. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறீங்க. ஜேகேவும் அவன் சைடில் இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்குறான். அம்மாடி, பார்க்கறதுக்கு சாத் அந்த மகாலட்சுமி மாதிரியே இருக்க. ஆனால் ஒரே ஒரு குறை தான். இவ்வளோ அழகா ரொம்ப லட்சணமாக பட்டு புடவெல்லாம் கட்டியிருக்க. ஆனால் தலையில் பூ வைக்காமல் இருக்கிய கண்ணு. அப்போ ஜேகே அப்படியே உங்ககிட்ட வந்து நிற்கிறான். அம்மாடி, இது யாரு? உன் வீட்டுக்காரனா? ஆமாம் பாட்டி, என்னோட வீட்டுக்காரர் தான். அப்படி போட அருவால, சும்மா சொல்லக்கூடாது. அந்த காலத்தில் நாங்கள் தூர்தர்ஷனில் ஒளியும்லாம் பார்ப்போம். அதில் ஹிந்திக்கார நடிகர்கள்லாம் வருவாங்க. இந்த தம்பியும் பார்க்க நல்ல செவன்னு அப்படியே நடிகர் மாதிரியே இருக்காப்ல. பாட்டிமா, ரொம்ப வருஷம் பூ வித்துட்டு இருக்கீங்களோ? ஆமாங்கண்ணு, எப்படி இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்ச? பூவை மொளமாக அளக்குற மாதிரி எங்ககிட்டையும் மொளமாக அளந்து பேசுகிறீங்களே, அதுலேயே தெரியுது. தம்பி, நான் சும்மா ஐஸ் வைக்கிறேன்லாம் நினச்சிக்காதீங்க. பாட்டிமா மனசார சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் ஜோடி பொருத்தம் கண்ணெல்லாம் கூசுது பார்க்குறதுக்கு. புருஷனும் பொண்டாட்டியுமா தடவை கோயிலுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பொண்டாட்டி தலையில் பூ இல்லைங்கிறத கவனிக்க மாட்டியா நீயே? அதான் இப்போ நீங்கள் கவனித்து சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன? ஒரு 8 முழம் பூ கொடுத்துருங்க. ஜங்குக், 8 முழம் பூ எனக்கு எதுக்கு?
பாட்டிமா, அவ்வளோ பூலாம் எடுக்க வேணாம், கம்மியாவே கொடுங்க போதும். என்ன கண்ணு நீயே, புருஷன் பூ வாங்கி தரேன்னு சொல்றான், இப்படி நீ வானாங்கிற? பொம்பளை புள்ள பூவை எப்பவும் வேண்டான்னு சொல்லக்கூடாது. அந்த பாட்டிமாவும் 8 முழம் பூ அளந்து ஜேகே கிட்ட கொடுக்குறாங்க. ரிதம், இந்த பூ வச்சுக்கோ, ரொம்ப அழகா இருப்ப. தம்பி, அந்த பூவை அந்த புள்ள கையில கொடுக்காம நீயே அதுக்கு வச்சு விடுப்பா. எது? நான் வச்சு விடணுமா? எனக்கு பூவெல்லாம் வச்சு விட தெரியாதே. அட என்ன புள்ள நீயே, ஒரு பூ வைக்கிறது என்ன அம்புட்டு பெரிய வேலையா? பாட்டிமா, சத்தியமா எனக்கு பூவெல்லாம் வச்சு விட தெரியாது. சரி கண்ணு, பதறாத. இரு, இப்போ நான் உனக்கு எப்படி வச்சு விடணும்னு சொல்லித்தரேன். அந்த பாட்டிமா சொல்லி கொடுக்குற மாதிரியே ஜேகே உங்க தலையில அந்த பூவை வச்சு விடுறான். ஐயா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது. சரி கண்ணு, வெரசா போய் சாமியை கும்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமா விலகி போகும்போது ஜேகே அந்த பாட்டிக்கிட்ட போயிட்டு காசு கொடுக்குறான். பாட்டிமா, பூக்கான காசு எவ்வளோன்னு சொல்லாமலே போறீங்க. அட, காசெல்லாம் ஒன்று வேணாங்கன்னு. என்ன பாட்டிமா, இவ்வளோ பூ கொடுத்துட்டு காசு வாங்காம போறீங்க? ஏங்கன்னு, உனக்கு என் பேத்தி வயசு தான் இருக்கும். என் பேத்தியா இருந்தா நான் பூ கொடுக்க மாட்டேன்னா என்ன? காசுக்காகலாம் சொல்லலை கண்ணு. 2 பேரும் ஜோடி பொருத்தமா அவ்வளோ அழகா இருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு மறக்காம சுத்தி போட சொல்லுங்க. சரி பாட்டிமா, எனக்கு எல்லாம் புரியுது. உங்க பேத்தியா இருந்தா நீங்க காசு வாங்க மாட்டீங்க, உங்க பேத்திக்காக நீங்களே பூ கட்டி கொடுப்பீங்க. ஆனா இப்போ நான் சொல்றேன், நான் உங்க பேரன் மாதிரி நினச்சிக்கோங்க. பேரன் பாட்டி செலவுக்காக காசு கொடுக்கலாம்ல, அதனால இந்த காசை உங்க பேரன் கொடுத்த காசா நினைச்சு வச்சுக்கோங்க. அந்த பாட்டிமாக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னையே இப்படி பாசமா பாத்துக்கிற பாட்டி இல்ல. உங்க முகத்துல இருக்க சந்தோஷத்தை பார்க்கும்போதே தெரியுது, இப்படி உங்களை பாசமா பாத்துக்கிற பேரன் உங்களுக்கு இல்லைன்னு. அதனால கவலைப்படாதீங்க பாட்டிமா, என்னைய உங்க பேரனா நினச்சிக்கோங்க. இதோ இவளை உங்க பேத்தியா நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம். அதனால இந்த காசை இப்போதைக்கு நான் கொடுத்ததா வச்சுக்கோங்க. ஒரு வேளை இன்னும் காசு வேணும்னாலும் நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட வந்து கேட்கலாம். ஏன்னா என் பாட்டி இவ்வளோ கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. கண்ணு, உன் மனசுக்கு நீ எப்போவும் ரொம்ப நல்லா இருப்ப. இந்த பாட்டிமா மனசு நிறைஞ்சு சொல்கிறேன், எப்போவுமே உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நீயும் என் பேத்தியோ 100 வருஷத்துக்கு நல்ல புள்ளக்குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க. இது இந்த பாட்டிமாவோட ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. உங்களுக்கு செம ஹாப்பி. நீங்கள் அப்படியே ஜேகேயோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, ஜங்குக், நீங்கள் நல்லவராக இருக்கிறனால தான் உங்கள் மேலே எனக்கு லவ் குறையவே மாட்டேங்குது. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ நல்லவராயிட்டீங்கன்னா என் லவ் குறையவே குறையாது போலையே. அதானே, நீ என்னைய ஜங்குக்னு நினச்சிட்ருக்க. நீ என்னைய ஜங்குக்னு நினைக்கிற வரை தான் உனக்கு என் மேலே லவ் இருக்கும். எப்போ நான் ஜேகேன்னு தெரியுதோ என்னைய தூக்கி வீசிட்டு போயிடுவேன். ஜங்குக், ஜங்குக் சரி, ஓகே, வா நம்ம போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு 2 பேரும் கோயிலுக்குள்ளே போகிறீங்க. ஜேகே உங்களை அவ்வளோ மைன்யூட்டாக ரசிக்கிறான். அந்த கோயிலில் இருக்கக்கூடிய விளக்குகளோட தீப வெளிச்சம் உங்கள் ஃபேஸில் படுறத பார்க்கும்போது வானத்திலிருந்து தேவதை இறங்கி வந்த மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் கையை கூப்பி சாமியை வேண்டிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே உங்களை மட்டும்தான் பார்க்குறான். நீங்கள் கண்ணை மூடி இருந்தாலும் உங்கள் லிப்ஸ் எதையோ முணுமுணுத்துட்டே இருக்கு. அப்போ ஜேகே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ரிதம், சாமி கிட்ட அப்படி என்ன வேண்டிட்டு இருக்க? அதுவா, 100 ஜென்மம் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு வேண்டிட்டு இருக்கேன். ஹோ, சரி சரி, வேண்டிக்கோ. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஜேகே கூட வீட்டுக்கு வந்துடுறீங்க. இப்படியே ரொம்ப சந்தோஷமா ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இது ஒரு ஆஃப்டர்நூன் டைம். ஜேகே வேகமாக வீட்டுக்குள்ளே வரான். அவன் உள்ளே வந்ததை பார்த்த நீங்கள், ஜங்குக், என்ன இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க? என்ன ஆச்சு? ஹனி, ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைல், அதை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். அதான் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்தேன். ஓ, ஆனால் ஜங்குக், நீங்கள் சொல்லியிருந்தா நானே உங்களுக்கு ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆஃபீஸில் கொடுத்துருப்பேன்ல. இருக்கட்டும் ஹனி, நோ இஷ்யூஸ். இந்த வெயிலில் நீ அலைஞ்சனா உன் ஸ்கின்னுக்கு செட் ஆகாது. அதான் நானே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்துட்டேன். ஐயோ ஜங்குக், இருங்க, நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு அந்த ஃபைலை தேடுறதுக்கு. ஆமாம் ஹனி, கண்டிப்பாக எனக்கு உன் ஹெல்ப் வேணும். அந்த ஃபைலை நான் எங்கே வச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னொரு 1 hourல மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும். அப்போ இந்த ஃபைலை நான் ப்ரெசென்ட் பண்ணணும். ஆனால் அந்த ஃபைலை எங்கே வச்சேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சரி, கொஞ்சம் வந்து தேடி கொடு ஹனி. இதோ வந்துட்டேன் ஜங்குக்.
அப்படின்னு அவன் கூட சேர்ந்து தேடி அந்த ஃபைலை கண்டுபிடிச்சி கொடுத்துட்றீங்க. ஜங்குக், இந்த ஃபைலான்னு கொஞ்சம் பாருங்க. இங்கே கூட ஹனி, இதே ஃபைல் தான். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு "ம்ம்." போதும் போங்க, இந்த ரணக்களத்துலேயே உங்களுக்கு இந்த கிளுகிளுப்பு கேட்குதோ? சரி ஹனி, கோச்சுக்காத. இதோ கிளம்பிட்டேன். எனக்கு இன்னொரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, கோச்சுக்காத. இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கிறேன்னு மொத்தமாக மெஸ்ஸி ஆக்கிட்டேன். இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிடுறியா? ஓகே ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. ஹனி, எதுவும் தப்பாக எடுத்துக்காத. இந்த ஃபைலெல்லாம் நீட்டாக அடுக்காமல் திருப்பி இப்படி குப்பை மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இன் ஃபியூச்சர் வேறு ஏதாவது ஃபைல் தேடும் போது எனக்கு ரொம்ப தலைவலி ஆயிரும். அதுக்காகத்தான் சொல்கிறேன். கோச்சுக்காமல் இதை மட்டும் எடுத்து வச்சிரு. ஐயோ ஜங்குக், நான் இப்போ ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் இப்போ ஆஃபீஸ் கிளம்புங்க. நான் இதை நீட்டாக எடுத்து வச்சுருக்கேன், ஓகேயா? லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி. போயிட்டு வரேண்ணா, பாய். சேஃபாக இரு வீட்டில். ஓகே பாய், பார்த்து போயிட்டு வாங்க. அவனும் அப்படியே வேக வேகமாக போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிடுறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. ஜங்குக் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு செம்ம டென்ஷனோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான். நீங்கள் அவனை பார்த்ததும், ஜங்குக் என்னாச்சு? ஏன் ரொம்ப டென்ஸ்டாக இருக்கீங்க? அவ்வளோ ஒர்க் ப்ரெஷரா என்ன? ஆமாம் ஹனி, இன்னைக்கு ஒர்க் லோடு ரொம்ப ஹெவி. முடியல. சரி ஓகே, உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? ஆமாடி, சூடா டீ போட்டு கொண்டு வா. எது, டீயா? ஜங்குக், உங்களுக்கு டீ சுத்தமாக பிடிக்காதுல்ல, காஃபி தானே பிடிக்கும். ஆமாம், காஃபி தான் பிடிக்கும். ஏதோ ஒரு டென்ஷனில் மாற்றி சொல்லிட்டேன். சாரி ஹனி, நீ காஃபி போட்டே கொண்டு வா. ஓகே ஜங்குக், ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு காஃபி போட்டு கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறீங்க. அவனும் காஃபியை குடிச்சிட்டு எதுவுமே பேசலை, ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போயிடுறான். நீங்களும் அதுக்கப்புறம் அவனை டிஸ்டர்ப் பண்ணல. சரி ஓகே, ஆஃபீஸ் ப்ரெஷரில் இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக விட்டுடுறீங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ சடனாக ஜேகே உங்கள் இடுப்பில் கை போடுறான். நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தூக்கத்தில் டக்குன்னு யாரோ உங்கள் மேலே கை போட்டதும் நீங்கள் லைட்டாக பயந்துடுறீங்க. ஹனி, பயப்படாத, நான் தான் கை போட்டேன். இல்லை, சடனாக கை போட்டதும் பயந்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவன் உங்கள் ஹிப்பு மேலே கை போட்டிருப்பான் இல்லையா? இப்போ அதே ஃபோர்ஸில் உங்கள் இடுப்போடு பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். ஜங்கு, என்ன பண்ணுறீங்க? ஏன் பார்த்தா தெரில நான் என்ன பண்ணுறேன்னு? எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடி. அதான் உன்னைய கட்டி பிடிச்சிட்டு படுத்தா நல்லா இருக்கும்ல, அதான் உன்னைய பிடிச்சி என்கிட்ட இழுத்தேன். இதில் என்ன தப்பு? நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தானே. புருஷன் பொண்டாட்டி இப்படி இருக்கிறது தப்பு இல்லையே. அதோட எனக்கு என் பொண்டாட்டி அப்படி கட்டி பிடிச்சி தூங்கினாதான் தூக்கம் வரும். ஜங்குக், எனக்கு மூச்சு முட்டுது. நீங்கள் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் லூசன் அப் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, நீ இப்படியே பழகிக்கோ. எனக்கு இப்படி இருக்கிறதாண்டி பிடிக்கும். இப்படி 2 பேரும் க்ளோஸாக இருந்தால் தான் நைட்டு நல்ல தூக்கம் வரும். உனக்கு என்ன, நீ வீட்டில் தான் இருக்க, நான் தான் காலையில் வேலைக்கு போகிறேன். அப்போ டயர்ட்லாம் குறைய வேண்டாமா? சரி ஓகே ஓகே, கொஞ்சம் லூஸாக விடுங்க, நிஜமாக வலிக்குது இடுப்பெல்லாம். ஆனால் அவன் கொஞ்சம் கூட கேட்கல. உங்களை டைட்டாக இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுறான். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் ஜேகே அவன் கேபினில் உட்காந்துருக்கான். எக்ஸ்கியூஸ் மீ சார். யா, கெட் இன். சார், உங்களை மிஸ்டர் ஜியான் பார்க்கணுன்னு சொன்னார். அப்பா ஆஃபீஸ் வந்திருக்காரா? எஸ் சார். ஓகே, அவரை ஜேகேயோட கேபினில் வெயிட் பண்ண சொல்லுங்கள். I'll be there in 5 minutes. ஓகே சார். இப்போ 5 மினிட்ஸில் ஜேகே அவங்க அப்பாவை போய் பார்க்க போகிறான். ஹாய் டேட். ஹாய்ப்பா, எப்போ வந்தீங்க? டேய், இப்போ என்னைய என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன்? அப்பான்னு சொல்லி கூப்பிட்டேன். இல்லை, நீ டேடுன்னு தானே சொல்லி என்னைய கூப்பிட்ட? இல்லையே, நான் அப்பான்னு சொல்லி தான் கூப்பிட்டேன். இல்லை, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நீ டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வரவும் ஹாய் டேடுன்னு தான் சொன்னேன். எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. நான் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததும் ஹாய் அப்பான்னு தான் சொன்னேன். அப்போ எனக்கு ஏன் டேட்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு? அது ஒன்றும் இல்லை, தம்பி இறந்ததுலேருந்து நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, அம்மாவும் அப்படி தான் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களை அப்பான்னு கூப்பிட்டது ஜேகே உங்களை டேட்னு கூப்பிட்ட மாதிரி கேட்டிருக்கு. ஆமாடா, நீ சொல்கிறது தான் கரெக்டு போல. இப்போலாம் ஜேகேவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பா, நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசி ஃபீல் பண்ண வேணாம்ப்பா.
இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தம்பி திரும்பி வரப்போறதில்ல. இதுக்காக எதுக்குப்பா நீங்களும் கஷ்டப்படுறீங்க? வந்த விஷயத்த சொல்லுங்க. ஆமாம், இப்போ கவலைப்பட்டு செத்து போனவனும் வரப்போறதில்ல. அவன் உயிரோட இருக்கும்போதே நான் அவனை நல்லா பார்த்துருந்துருக்கணும். ஆனால் திட்டிகிட்டே இருந்துட்டேன். கஷ்டமாக தான் இருக்கு. சரி, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிடுறேன். இது நம்ம நெக்ஸ்ட்டு பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட இன்வாய்ஸு. நான் இதை ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன். அதனால் நீ செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் இதில் சைன் மட்டும் போட்டேன்னா அதுக்கடுத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ ஜேகே அப்படியே திருட்டு முழிக்கிறான். எது சைன் போடணுமா? போச்சு, நான் ஜங்குக்கோட சைனை ப்ராக்டிஸே பண்ணலையே. இப்போ போடுங்கிறாரு இந்த மனுஷன். இப்போ நான் எப்படி சைன் போடுவேன்? ஐயோ, இப்போ சைன் போடாட்டி மாட்டிக்குவானே. ஜங்குக், என்ன யோசிக்கிறப்பா? சைன் போட்டு கொடு, அப்போ தான் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு முக்கியமான வேலை. சைட் வியூக்காக வெளியே போகிறேன். முடிச்சுட்டு வந்து நான் சைன் போட்டு வைக்கிறேன். டேய், அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டல்ல, ஒரு சைன் தானே போட்டுட்டு நீ சைட் வியூக்கு போடா. பா, நீங்கள் கூப்பிட்டதும் வேறு ஏதோ இம்பார்ட்டன்ட்டுன்னு வந்தேன். இப்போ சைன் தானே, அதை நான் பிறகு போட்டுக்கிறேன். நீங்கள் என் பிஏட்டை கொடுத்துட்டு கிளம்புங்க. நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்குறேன். டேய், அது இல்லைடா, இதை இப்போ முடிச்சுட்டா. டார்ச்சர் பண்ணாதீங்கப்பா, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. பேசாமல் கிளம்புங்க. நான் ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது அதை சைன் போட்டு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், போதுமா? அப்படின்னு கோபமாக பேசி அவங்க அப்பாவை அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த ஃபைலை வாங்கி அவன் கேபினில் வச்சுட்டு வெளியே போயிடுறான். ஐயோ, டெய்லி ஒரு பிரச்சனை. இன்னைக்கு புது பிரச்சனை, ஜங்குக்கோட சைனு. அது ஒரு மயிறு தான் கேடிப்போம். இப்போ சைட் வியூவெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவனோட கேபினுக்கு வந்து ஜங்குக்கோட சைனை ப்ராக்டிஸ் பண்ணுறான். பா, ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சு. இத்தோட இந்த தலைவலி ஒளிஞ்சுது அப்படின்னு அவங்க அப்பா கொண்டு வந்த சைன்லையும் ஜங்குக்கோட சைனை போட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வரான். அவன் வந்ததும் நீங்கள் நேராக அவன்கிட்ட ஓடி போயிட்டு, ஜங்குக் உங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் நான் வச்சுருக்கேன். நீங்கள் இப்போ என் கூட ரூமுக்கு வாங்க, அந்த சர்ப்ரைஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். என்ன சர்ப்ரைஸ் ஹனி? நான் எவ்வளோ ஜாலியாக சொல்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளோ களைப்பாக என்ன சர்ப்ரைஸ்னு கேட்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி வா, ரூமுக்கு போகலாம். இப்போ நீங்களும் அவனும் அப்படியே உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. உள்ளே போனதும் நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜேகேவோட கையை பிடிச்சி அந்த பெட்டில் உட்கார வைக்கிறீங்க. ஜங்குக், நான் சொல்கிற வரைக்கும் கண்ணை ஓப்பன் பண்ணக்கூடாது. கண்ணை க்ளோஸ் பண்ணுங்க. ஹனி, எனக்கு 1008 வேலை இருக்குது ஹனி. சும்மா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத, கிரிஞ்சு மாதிரி இருக்கு. என்ன சர்ப்ரைஸ், உடனே சொல்லு. என்ன ரொம்ப தான் அழுத்துக்கிறீங்க? நீங்கள் ஒன்றும் சர்ப்ரைஸை பார்க்கவே வேணாம் அப்படின்னு செல்லமாக கோவப்பட்டுட்டு அப்படியே அவன்கிட்டருந்து தள்ளி உட்காந்துக்கிறீங்க. அப்போ அவன் அப்படியே எந்திரிச்சு வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறான். விடுங்க, எதுக்கு இப்போ கட்டி பிடிக்கிறீங்க? விடுங்க, அதான் மூஞ்சி தூக்குறீங்கல்ல, அப்படியே உட்காந்துக்கோங்க. சரி ஹனி, கோவப்படாத. உனக்கு தான் தெரியும்ல, ஒர்க் ப்ரெஷர். அந்த கடுப்பில் இருந்தனா நீ வேற வந்ததும் என்னன்னு சொல்லாமல் சர்ப்ரைஸ்னு அப்படியே அதே சொல்லிட்டு இருக்கவும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கலாமா நீ? என் சொல்லும்ல, சொல்லு, என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க எனக்காக? அப்போ நீங்கள் அவன் மேலே வச்சிருந்த கோவத்தெல்லாம் மறந்துட்டு, அதுவா, நான் என்ன சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன்னு தெரியுமா? வெயிட் அ மினிட் அப்படின்னு எந்திரிச்சு போய் வார்ட்ரோப் ஓப்பன் பண்ணி என்னமோ எடுக்கிறீங்க. அது ஒரு பெரிய ரெக்டாங்குலர் பாக்ஸு. அதை நீங்கள் எடுத்துகிட்டு வரவும் ஜேகே உங்களை கன்ஃபியூஸ்டாக பார்க்குறான். சடாங், இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஹனி, ஓப்பன் பண்ணாதானே என்னதுன்னு தெரியும். வெறுமனையாக டப்பாவை மட்டும் காமிச்சிட்டு என்னன்னு தெரியுதான்னு கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? ஓகே கூல், வெயிட், நானே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்கள் முகத்தில் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஜேகே அதை அவ்வளோ ரசிக்கிறான். இங்கே பார்த்தீங்களா, நம்ம வெட்டிங் ஆல்பம் வந்திருக்கு. ஓ, இதுவா? நான் கூட வேற என்னமோன்னு நினச்சிட்டேன். என்ன நீங்கள் இதுவான்னு இவ்வளோ சலிப்பாக கேட்குறீங்க? இந்த ஆல்பம் வரலன்னு நான் எவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன்னு தெரியுமா? உங்களுக்கு கொஞ்சம் கூட க்யூரியாசிட்டியே இல்லையா? ஏண்டி, எனக்கு எதுக்குடி க்யூரியாசிட்டி இருக்கணும்? நீயும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து பண்ண கல்யாணம், அந்த கல்யாணத்தில் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ, அதை எதுக்குடி நான் பார்க்கணும்? இந்த ஆல்பத்தை பார்த்தாலே கொளுத்தி போட்டுருணுங்கிற லெவலுக்கு கோவம் வருது. ஆனால் என்ன பண்ணுறது, நான் இப்போ ஜங்குக்காலாக இருக்கேன், ஜேகேவா இல்லையே. ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது. ஓப்பன் பண்ணு, பார்க்கலாம் என்ன ஃபோட்டோலாம் இருக்குன்னு. நீங்கள் அப்படியே அவன்கிட்ட போய் உட்காந்துட்டு அந்த ஆல்பத்தை ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா பார்க்குறீங்க. ஜங்குக்,
இது ஞாபகம் இருக்கா? இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சுல்ல? அந்த கேமராமேன் கூட உங்கள என் ஷோல்டர்ல கை போட சொன்னாங்க. நீங்க கூட தயங்கி தயங்கி என் மேல கை போட்டீங்களே! ஆனா, அந்த மெமரீஸ்லாம் செமையா இருந்துச்சுல்ல? இந்த ஃபோட்டோல பார்க்கும்போதெல்லாம் அதுதான் ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா? இந்த குட்டி பையன் என்ன சேட்டை பண்ணிட்டு இருந்தான் அன்னைக்கு? ஜங்குக் இத பார்த்தீங்களா? அங்கிளும் ஆன்ட்டியும் 2 பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அன்னைக்கு. ஆனா அந்த கேமராமேன் கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி ஆல்பத்துல இதையும் வேற போட்டு வச்சிருக்காரு. இத முதல்ல ஆன்ட்டி அங்கிள்கிட்ட காட்டணும். ஜேகேயோட பார்வை அந்த ஃபோட்டோல இருந்தாலும் அவனோட கவனம் ஃபுல்லா உங்க பேச்சுல தான் இருக்குது. நீங்க ஒவ்வொரு ஃபோட்டோவையும் பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகி அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. லிட்ரலி அவன் ரொம்ப ரசிக்கிறான் அத. இதப்பா ஜங்குக் ஜங்குக் நீங்க ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஜங்குக்கை பார்க்கும்போது அவன் உங்களை வச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜங்குக் ஆ ஆ சொல்லு ஹனி சொல்லு. உங்களை ஃபோட்டோவை பார்க்க சொன்னா ஏன் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்கீங்க? ஏன் மூஞ்சியில அப்படி என்ன இருக்குது? ஏண்டி என்ன வார்த்தை கேட்டுட்ட நீ? உன் மூஞ்சில என்ன இருக்குன்னு கேட்குற? நானும் பார்க்குறேன். குட்டியா ஒரு குறை சொல்றதுக்கு கூட எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருக்காது. அந்த அளவுக்கு அந்த கடவுள் ஒன்று செதுக்கி வச்சிருக்கான். ஜங்குக் போதும் என்னைய டீஸ் பண்ணது. ஹேய், உன்னைய டீஸ் பண்ணவே இல்லடி. டீஸ் பண்ணுறதுனா என்னன்னு தெரியுமா? ஜங்குக் ஜங்குக் இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? ஜங்குக் இங்க பாருங்க, இதெல்லாம் ஃபேனா? இப்போ எதுக்கு கிட்ட வரீங்க? நீ தானே சொன்ன டீஸ் பண்ணாதீங்கன்னு. டீஸ் பண்ணா எப்படி இருக்குன்னு காமிச்சிருவா லைவா? ஆ இல்ல இல்ல ஜங்குக் 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 ஃபேனா? அவ அப்படியே உங்ககிட்ட வரவும் நீங்க அந்த பெட்ல சாஞ்சிடுறீங்க. இதான் சான்ஸ்னு அவனும் உங்க மேல ஹோவர் ஆயிடுறான். ஜங்குக் இங்க பாருங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க கொஞ்சம் வழி விடுங்க, நான் வெளியே போகணும். வெளியெல்லாம் போக வேண்டாம். பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சக்கப்புறம் நீ எங்கனாலும் வெளியே போய்க்கோ. என்ன என்ன ஒரு மாதிரி மார்க்கமா பேசுறீங்க? அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், வழிய விடுங்க. ம் நீ என்ன பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் இந்த ரூமை விட்டு உன்னால் வெளியே போக முடியாது. இன்னைக்கு நான் கனவுல வாழ்ந்ததெல்லாம் நிஜத்தில் நடக்கணும். ஜங்குக் நடத்தி காட்டுறேன். சரி சரி ஓகே, எல்லாம் பண்ணலாம். ஆனால் டைம் ஆல்ரெடி 9:30 ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஸ்ட்ரைட்டாக நான் உங்களை மேலே கூப்பிட்டு வந்துட்டேன். நீங்கள் இன்னும் சாப்பிட கூட இல்லை. சாப்பிட்டு வந்து இதெல்லாம் வச்சுக்கலாமே. சாப்பாடா? அதையே நீ கீழே போய் எடுக்கிற? எனக்கு தேவையான சாப்பாடாக தான் நீ இருக்கியே. அப்புறம் என்ன, நல்லா எனர்ஜெட்டிக்காக ஒன்றை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னரை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு உங்களை பிடிச்சி லிப்லாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. உங்களை நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். தள்ளி போகாம வாடி. இப்போ அப்படியே அவன் ஹேண்ட்ஸ் வச்சு உங்க பாடி ஃபுல்லா ப்ளே பண்றான். ஜங்குக் ஜங்குக் போதும். முன்னாடி அதுக்குள்ள போதுங்கிற? ஜங்குக் எனக்கு பத்தாது, எனக்கு இது பத்தாது. இப்போ அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை கொண்டு வந்து உங்க செஸ்ட்டை செம்மையா ப்ரெஸ் பண்றான். சரி சரி, ஜங்குக் வலிக்குது. ஏய் வலிக்கதாண்டி செய்யும். அப்படின்னு உங்க செஸ்ட்டை போட்டு ரொம்ப ப்ரெஸ் பண்றான். இப்போ அவனோட கை உங்க லோவர் பார்ட்டுக்கு வருது. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக். என்ன ப்ளீஸா? ஐயோ ப்ளீஸ்லாம் சொன்னால் விட முடியாதடி. இன்னைக்கு உன்னைய விடுற மைண்ட் செட்லேயும் நான் இல்லை. வேணா விடலாம், வேற மாதிரி விடலாம். அப்படின்னு உங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஸ்டார்ட் பண்றான். ஜங்குக் ஜங்குக் பயமா இருக்கு. ஜங்குக் வேணாம் ஜங்குக். வேணாலாம் சொல்லக்கூடாதுடி. வலிக்கும் ஜங்குக். அதெல்லாம் வலிக்காம நான் பண்ணுறேன். வலிக்காம ரொம்ப பொறுமையாக நான் பண்ணுறேன். நான் பண்ணுறதுக்கெல்லாம் நீ கோஆப்ரேட் மட்டும் பண்ணால் போதும். சரி ஓகே, நீங்கள் உங்கள் கோட்டெல்லாம் கலட்டுங்க. எனக்கு மட்டும் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு நீங்கள் மட்டும் எல்லாமே போட்டிருக்கீங்க. அதை கோட்டெல்லாம் கழட்டக்கூடாது, இப்படியே பண்ணலாம். இல்லை,
நீங்கள் கோட்டை கழட்டினா தான் நான் நான் ஓகே சொல்லுவேன். இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண விட மாட்டேன். ரிதம், நல்ல மூடில் இருக்கேன், மூடை ஸ்பாயில் பண்ணாத. இல்லை இல்லை, அது என்ன, எனக்கு மட்டும் எல்லாத்தையும் கழட்டிட்டு நீங்கள் மட்டும் எல்லாம் போட்டுட்டு பண்ணுவீங்களா? அப்போ எனக்கும் எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுங்க, நானும் எல்லாமே போட்டுக்கிறேன். இப்போ என்ன, உனக்கு நான் இந்த கோட் சூட்லாம் கழட்டணும் அதானே? சரி கழட்டுறேன். அப்படின்னு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு அந்த பெட்டோட சைடுக்கு போயிட்டு அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு அங்கே இருக்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணிடுறான். ஜங்குக், எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க? ஜங்குக் அப்படின்னு நீங்கள் லைட்டாக எந்திரிக்கவும் திருப்பி உங்கள் மேலே ஹோவர் ஆயிடுறான். ஜங்குக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு லைட் ஆஃப் பண்ணீங்க? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? சட்டையை கழட்டுன்னு சட்டையை கழட்டிட்டேன், அத்தோட முடிஞ்சுது, அவ்வளோதான். திருப்பி ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க, ஏன் லைட்டை போட்டீங்கன்னு கேள்வி கேட்டுட்ருக்காத, புரியுதா? ஜங்குக், ஏன் இப்போ கோவமாக பேசுகிறீங்க? நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? சரி, டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க நான் விரும்பலை, ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படின்னு திருப்பி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நீங்கள் உங்கள் கையை வச்சு அவன் பாடியை டச் பண்ணலான்னு வரவும் டக்குன்னு உங்கள் 2 கையும் பிடிச்சி உங்கள் தலைக்கு மேலே லாக் பண்ணிடுறான். ஜங்குக், கையை எதுக்கு பிடிச்சி வச்சுருக்கீங்க? கையை விடுங்க. ஹனி, இன்னைக்கு என் டர்ன். உன் பாடியில் என்னோட விரல் மட்டும்தான் ப்ளே ஆகணும். நீ உன் கையை வச்சு என் பாடியில் எங்கேயும் டச் பண்ணக்கூடாது. இன்னொரு 1 வீக் கழித்து நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். அந்த சான்ஸ் அப்போ நீ என் உடம்புல கை வச்சு எங்கேனாலும் ப்ளே பண்ணிக்கலாம். அன்னைக்கு என் கையை நீ கட்டி போட்டுக்கோ. டீல் ஓகேயா? இது என்ன புது விதமான கேமாக இருக்குது? ஐயோ ஜங்குக், லைட்டையும் போட மாட்டேங்கிறீங்க, உங்களை என்னைய டச் பண்ணவும் விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. இன்ஃபேக்ட் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கூட தெரியல. உங்கள் வெயிட் என் மேலே ஃபீல் ஆகுறனால என் மேலே தான் இருக்கீங்கன்னு தெரியுது. ஹனி, எனக்கு இருட்டுனா ரொம்ப பிடிக்கும். இருட்டில் வாழ்கிறது தான் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். என்னைய சந்தோஷப்படுத்துகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் இருட்டில் தான் நடக்கணும். அப்படி இல்லைனா நான் இருட்டில் தான் நடக்க வைப்பேன். இப்போ என்னைய சந்தோஷப்படுத்த போகிறது நீ. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க போகிறோம். அதுவும் இருட்டில் தான் நடக்கணும். சரி, ஓகே. ஆனால் உங்களுக்கு இருட்டுனா பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, இப்போது இருட்டு தான் பிடிக்கும்னு சொல்கிறீங்க. ஆ, அப்படி சொல்லியிருக்கணும். அது வந்துட்டு ஹனி, சரி, நீ இதுவரை எதுவுமே பண்ணதில்லையா என்ன? ரொம்ப பயப்படுறிய? ஆ, என்னது பண்ணது இல்லையான்னு கேட்குறீங்க? அதுவா, இதோ இப்படி அப்படின்னு டக்குன்னு ஃபிங்கர் இன்சர்ட் பண்ணிடுறான். ஆ ஜங்குக். தென் அப்படியே ஃபர்தராக நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. 2 பேரும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் முடிச்சுட்டு நைட்டு நல்லா தூங்கிடுறீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் கண்ணு முழிச்சு பார்த்தா உங்கள் பக்கத்தில் ஜங்குக் இல்லை. நீங்கள் அப்படியே சுற்றி சுற்றி தேடும் போது தான் உங்களுக்கு ஷவர் பண்ணுற சவுண்டு கேட்குது. ஓ, குளிக்க போயிட்டாரா? பரவாயில்லப்பா, இவர் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்காரு. நமக்கு தான் டயர்டாக இருக்குது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஹனி, ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? அது அது நான் ரெஸ்ட் ரூம் போகணும். இதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குற? போயிட்டு வா. நீங்களும் அப்படியே உங்கள் சாரியை வச்சு உங்கள் பாடியை கவர் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறீங்க. நீங்கள் உள்ளே போய் ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு, இன்னும் நீங்கள் வெளியே வரவே இல்லை. ஹனி, ஹனி, என்ன இவ சத்தத்தையே காணும், போய் 3/4 மணி நேரம் ஆச்சு. ஹனி, ஹனி கேக்குதா? என்ன பண்ணிட்டு இருக்கா உள்ள? இவ்வளோ நேரம் ஆச்சு. இதோ வந்துட்டேன் ஜங்குக். நீங்கள் வெளியே வந்து நின்னதும் ஜங்குக் உங்களை பார்க்குறான். ஹனி, எதுக்கு இவ்வளோ நேரம்? ரெஸ்ட் ரூம் போய் 45 மினிட்ஸ் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? இப்போ என்ன, ரெஸ்ட் ரூம் தானே போயிட்டு வந்தேன், அது கூட போகக்கூடாதா நான்? ஹனி, இப்போ எதுக்கு கோவப்படுற? நான் உன்னை ரெஸ்ட் ரூம் போகக்கூடாதுன்னெலாம் சொல்லலை. போய் 45 மினிட்ஸ் ஆச்சு, இவ்வளோ நேரம் உள்ளே என்ன பண்ணன்னு தான் கேட்குறேன். ஜங்குக், ரெஸ்ட் ரூம்குள்ளே என்ன பண்ணுவாங்க? நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதெல்லாம் பண்ணது நீங்கள் தானே. எனக்கு வயிறு வலிச்சுது, என்னோட ரொட்டீன் முடிச்சுட்டு வர எனக்கு லேட் ஆச்சு. இதுக்கு எதுக்கு நீ இத்தனை குவெஸ்டின் பண்ணுறீங்க? சரி, ஓகே, சாரி ஹனி, சாரி.
எனக்கு நீ 45 மினிட்ஸ் உள்ளே இருந்ததும் எதுவும் பிரச்சனையோன்னு ஒரு பயத்தில் தான் கேட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ கோவப்படாத. நீங்கள் இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா? டைம் ஆச்சு. ஆ இதோ கிளம்ப வேண்டியதா, உன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி நான் போயிட்டு வரேண்ணா, பார்த்து சேஃபாரு அப்படின்னு உங்ககிட்ட வந்து உங்களை ஹக் பண்ண வரான். இருக்கட்டும் ஜங்குக், நீங்கள் போயிட்டு வாங்க. ஹனி என்ன ஆச்சு? ஹக் தானே பண்ண வந்த, அதுக்கு ஏன் பயந்து பின்னாடி போகிற? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க. சரி ஓகே, இங்கே வா, உனக்கு கன்னத்தில் மட்டும் குட்டியாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிளம்பிடுறேன். எனக்கு தான் எதுவும் வேணான்னு சொல்கிறேன்ல, எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்களேன். ஹனி இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் உன்கிட்ட நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற? எப்பா சாமி, நான் ஒன்றும் பண்ணலை, எனக்கு வயிறெல்லாம் வலிக்குது. தயவு செஞ்சு நீ இரிட்டேட் பண்ணாமல் நீங்கள் கிளம்புங்க உங்கள் வேலைக்கு. ஹனி ஏன் ரொம்ப வலிக்குதா என்ன? ஐம் சாரி ஹனி, நேற்று ஏதோ ஒரு மைண்டில் அப்படி பண்ணிட்டேன். ரொம்ப வலிக்குதா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா? எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்கள் என்கிட்ட இத்தனை கொஸ்டின் கேட்காம தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்துட்டு கிளம்புங்க. சரி ஓகே ஃபைன், நீ டென்ஷன் ஆகாத, சாப்பிட்டு தூங்கு, நல்லா ரெஸ்ட் எடு. எந்த வேலையும் பார்க்காம இருந்தாலே பெயின் குறைஞ்சிரும், சரியா? நான் ஈவினிங் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock கிட்ட இருக்கும். நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகேவும் அந்த கால் அட்டன் பண்ணிட்டு, ஹனி இப்போ நீ ஓகேயா? பெயின் எல்லாம் பரவாயில்லல்ல? ஜங்குக், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று கேட்குறதுக்காக தான் கால் பண்ணேன். சொல்லு ஹனி. இன்னைக்கு ஈவினிங் ஒரு 6 o'clock to 10 o'clock நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்களா? ஏன் ஹனி, என்ன விஷயம்? அது என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, அவள் இன்வைட் பண்ணியிருக்கா. அதான் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் நானும் சேர்ந்து போகலான்னு பார்த்தேன். சரி ஹனி, எனக்கு வேலை எதுவும் இல்லை ஈவினிங், நான் வீட்டுக்கு வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், நீ ரெடியாரு. ஓகே ஜங்குக், தேங்க்யூ. ஹனி எதுக்கு தேங்க்யூலாம் சொல்கிற? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வரமாட்டீங்களோன்னு நினச்சேன். நீங்கள் வரேன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பி, அதான் தேங்க்யூ சொன்னேன். ஹனி நீ ஓகே தானே? உனக்கு பெயின் எல்லாம் ஒன்றும் இல்லைல்ல? இங்கே பாரு ஹனி, பெயின் இருந்துச்சுன்னா எங்கேயும் போகலாம் வேண்டாம். இந்த டைமில் நீ அலைஞ்சனா உனக்கு இன்னும் பெயின் ஹெவியாகும், அதனால பேசாமல் வீட்டில் இருந்துரு. ஒருவேளை பெயின் எதுவும் இல்லைன்னா மட்டும் போயிட்டு வரலாம். இல்லை ஜங்குக், பெயின் எல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மார்னிங் தான் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, இப்போ பெயின் எல்லாம் ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக ஈவினிங் போயிடலாம். நீங்கள் வந்துடுங்க, எனக்கு பெயின் எதுவும் இல்லை, கண்டிப்பாக போகலாம். ஓகே ஓகே ஓகே, நீ ரெடியாரு, நான் ஈவினிங் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஓகே ஜங்குக், வச்சிடுறேன். ஏய் என்ன நீ பாட்டிக்கு வைக்கிறேங்கிற? ஈவினிங் உன்னைய கூட்டு போகிறேன்லாம் சொல்லியிருக்கேன், ஒரு லவ் யூ கூட கிடையாதா? சரி அதை விடு, லவ் யூ இல்லாட்டி ஒரு குட்டி கிஸ் ஆச்சு கொடுக்கலாமே. அது நான் உங்களுக்கு நேரில் கொடுக்குறேன். நான் இப்போ வைக்கிறேன், நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க, மறந்துடாதீங்க. ஈவினிங் கண்டிப்பாக போகணும். சரி ஹனி, வந்துடுறேன். அவன் அப்படி சொல்லி முடிக்கவும் நீங்கள் டக்குன்னு காலை கட் பண்ணிடுறீங்க. சரி பாவம், அவளுக்கு என்ன கஷ்டமோ, நேற்று ரொம்ப பாடாப்படுத்திட்டோமோ ராத்திரி, அதான் பெயினில் இருப்பா போல், காலையிலேருந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. சரி ஈவினிங் பர்த்டே பார்ட்டி கூட்டு போயிட்டு அவளுக்கு பிடிச்ச ஏதாச்சும் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவோம். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஒரு 5:30 கிட்ட ஆகுது. ஜேகே ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துடுறான். நீங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடியாகி உங்கள் ரூமில் உட்காந்துருப்பீங்க. ஜங்குக் வந்துட்டீங்களா? கிளம்பலாமா? ஹனி நீ ரெடி ஆகிட்ட, நான் ஃப்ரெஷ்அப் ஆக வேணாமா? ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன். அப்படி என்ன அவசரம் உனக்கு பர்த்டே பார்ட்டிக்கு? அது ஒன்றும் இல்லை, டைம் ஆயிடக்கூடாதுல்ல. அவள் என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அதான் நான் கொஞ்சம். சரி ஓகே, நீங்கள் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். அவனும் நீங்கள் சொன்ன டைமுக்குள்ளே வேகமாக ரெடியாகி வந்துடுறான். இப்போ 2 பேரும் காரில் போயிட்டுருக்கீங்க. ஜங்குக், இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குல்ல, நான் ஏதாச்சும் சாங் ப்ளே பண்ணிக்கட்டுமா? ஹனி இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணுமா என்ன? ப்ளே பண்ணிக்கோ. ஓகே ஜங்குக். அப்படின்னு உங்கள் ஃபோனை அங்கே காரில் இருக்க ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சாங் ப்ளே பண்ணுறீங்க. அவனும் அந்த சாங்குக்கு நல்லா வைப் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போகிறான். தென் நீங்கள் சொன்ன லொக்கேஷன்லேயே வண்டி ஸ்டாப் ஆகுது. அதாச்சும் உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி நடக்கிற அந்த கிளப்புக்கிட்ட. ஹனி
இங்கே வெயிட் பண்ண, நான் கார் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து உள்ளே போகலாம். ஓகே. ஹனி, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் கார் பார்க் பண்ணிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே. சேஃபாக நில்லுண்ணா. அப்படின்னு காரை பார்க் பண்ணிட்டு திருப்பி வரா. 2 பேரும் சேர்ந்து இப்போ ஜோடியா அந்த பர்த்டே பார்ட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பார்த்ததும் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ரிதம், எப்படி இருக்க? உன்னைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? கல்யாணத்தன்னைக்கு உன்னைய பார்த்தது. ஆமாடி, நானும் உன்னைய மீட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் டைமே கிடைக்கல. சரி, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, உன்னைய கிளாரா தான் பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தா, முதல்ல போய் அவளை பாரு. நானும் அவளை தான் பார்க்கணும். பர்த்டே பேபி ஆச்சே, அவளை பார்க்காம எப்படி? சரி, நீ வா, நம்ம 2 பேரும் போய் கிளாராவை பார்க்கலாம் அப்படின்னு அவள் கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாட்டிக்கு போகிறீங்க. அப்போ ஜங்குக், ரிதம், சாரி, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 to 15 minutes தான். நான் கிளாராவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே இருங்க. வாடி போகலாம் அப்படின்னு உங்கள் கூட வந்த பொண்ணையும் கையை பிடிச்சி வேகமாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறீங்க. இங்கே ஜங்குக்கு அவன் பாட்டிக்கு சேரில் உட்காந்துட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு 10 to 15 minutesலேயே திருப்பி வந்துடுறீங்க. வந்து ஜங்கு கிட்ட உட்காந்துட்டு, இன்னொரு 1/2 hour தான் பார்ட்டி ஸ்டார்ட் ஆயிரும். நம்ம பார்ட்டி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகே ஹனி. கரெக்டாக ஒரு 1/2 hour கழித்து அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் ஃப்ரெண்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு அங்கே இருக்க கேக் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறா. அப்போ ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு, ஏன் ஹனி, இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பாலாம் இல்லையா? ஏன் அப்படி கேட்குறீங்க? அதெல்லாம் இருக்காங்களே. அப்போ பர்த்டே பார்ட்டி அப்போ அம்மா அப்பா கூடவே இல்லை, அந்த புள்ள பாட்டிக்கு கேக் வெட்டுது. அது அவங்க அம்மா அப்பா கூட ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணிட்டா. இது ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு குட்டி பார்ட்டி வச்சுருக்கா. அதனால இங்கே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கோம். அவங்க அம்மா அப்பா கூடலாம் நேற்றே செலிப்ரேட் பண்ணிட்டா. எது, நேற்று செலிப்ரேட் பண்ணிட்டாளா? பர்த்டே இன்னைக்கு தானே, அப்புறம் ஏன் நேற்று செலிப்ரேட் பண்ணா? ஆமாம், இன்னைக்கு தான் அவள் பர்த்டே. ஆனால் ஃபர்ஸ்ட்டு midnight 12 o'clock அவங்க அம்மா அப்பா அவளுக்கு கேக் வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸாக பர்த்டே விஷலாம் பண்ணிட்டாங்க. அதனால midnightே கேக் வெட்டிட்டாலாம். நான் இன்னைக்கு மார்னிங்னு சொல்கிறதுக்கு பதிலாக நேற்று நைட்டுன்னு சொல்லிட்டேன். அதான், வேற ஒன்றும் இல்லை. midnight 12 o'clock செலிப்ரேட் பண்ணிட்டா அவங்க அம்மா அப்பா கூட. இப்போது எங்களுக்காகத்தான் ஈவினிங் இந்த பார்ட்டி. மித்தபடி ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் அவளுக்கு பர்த்டே. ஓ சரி, ஓகே ஓகே. அதுக்கு நீ ஏன் இவ்வளோ பேனிக் ஆகுற? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, கேக் கட் பண்ணுறா, அதை பார்க்கலாம் அப்படின்னு நீங்களும் அவனும் அந்த கேக் கட்டிங் செரிமனியெல்லாம் நல்லபடியாக வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க அலாட் பண்ணியிருக்க பிளேஸில் போய் நீங்களும் ஜங்குக்கும் செட்டில் ஆயிடுறீங்க. இப்போ அப்படியே ஒரு 20 minutes இருக்கும். அப்போ அப்படியே ஒரு பையன் வந்து, ஹேய் பூனைக்குட்டி, ஹாய்டி, எப்படி இருக்க? ஹே பீட்டர், நீ வந்திருக்கியா இன்னைக்கு? சொல்லவே இல்லை அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கவும் அவன் டக்குன்னு உங்களை ஹக் பண்ணிடுறான். இதை பார்த்ததும் ஜேகேக்கு அவ்வளோ கோபம் வருது. ஆனால் அவனால் அந்த டைமில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியல. அப்படியே அவன் கையெல்லாம் முறுக்குறான். அவன் கையிலேருந்து நர்வ்ஸ் எல்லாம் அப்படியே வெளியே தெரியுது. ஹேய், நான் எப்படி வராமல் போவேன்? இன்னைக்கு நம்ம தலைவி கிளாராவோட பர்த்டே. என்ன ஆனாலும் சரி, கிளாராவோட பர்த்டேக்கு நான் எப்போவுமே இருப்பேன். காலேஜ் டைம்லேருந்தே அப்படி தானே. உங்கள் பர்த்டேவெல்லாம் கூட நான் விட்டுருவேன், ஆனால் கிளாரா பர்த்டேவை விடுவேனா? நெவர் எவர். அதனால நேற்று நைட்டே ஃப்ளைட்டை பிடிச்சி பறந்து வந்துட்டேன். டேய், நீ இன்னும் மாறவே இல்லை. காலேஜில் எங்ககிட்ட எப்படி பேசினியோ அதே மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்க. உனக்கெல்லாம் எப்படி வேலை கொடுத்தாங்க? உன்னோட ஆஃபீஸ்லேயும் மற்ற கலீக்ஸ் கிட்ட இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா? ஹே பூனைக்குட்டி, நான் இப்படியே போய் மற்ற கொலீக்ஸ்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன்னு வையேன், என்னைய சொம்பன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆளை பாரு, ஆஃபீஸ்குள்ளெல்லாம் போயிட்டா நம்ம ரேஞ்சே தனி. அப்படியே சும்மா ப்ரொஃபஷ்னலாக பேச ஆரம்பிச்சிருவேன். இப்போ உங்களை எல்லாரும் பார்த்ததும் எனக்கு நம்ம காலேஜ் டைம் ஞாபகம் வந்துச்சு. அதான் உங்ககிட்ட நம்ம காலேஜ் டைமில் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். அது சரி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஏண்டி, 25 வருஷம் கூட இருக்க எங்கள் அப்பனாலே என்னை திருத்த முடியல. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக ஆனால் நீங்கள் என்னை திருத்திடுவீங்களா? ஆளை வரேன். சரிடி பூனைக்குட்டி, என்ன ரொம்ப அழகாக இருக்க இன்னைக்கு. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த அழகு வந்துருச்சோ? ரிதம், உன்னோட அழகின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பீட்டர், என்கிட்ட வாங்க போகிற நீ. எப்போ பாரு உனக்கு இதே ஃப்ளர்ட்டிங் மைண்டு தான். பூனைக்குட்டி, இதுக்கே நீ இப்படி சொல்லிட்டா என்ன அர்த்தம்? காலேஜ் டைம்லலாம் நான் உன்னை எவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணியிருக்கேன், மறக்க முடியுமா என்ன? உன்னைய ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காகவே முந்தின நாள் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன் தெரியுமா?
அப்ப ஜேகே டக்குன்னு அவன் சீட்ல இருந்து எந்திரிச்சிட்டு, ரிதம், வீட்டுக்கு போலாமா? ப்ரோ, என்ன ப்ரோ அதுக்குள்ள வீட்டுக்கு போலாமான்னு கேட்குறீங்க? நானே இப்பதான் வந்தேன். என் பூனைக்குட்டிக்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு ½ மட்டும் நானும் அவளும் பேசிட்டு வந்துடுறோம். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். ஆமா ஜங்குக், நானும் பீட்டரை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆகுது. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. நீங்க ஒரு ½ மட்டும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நான் அவன் கிளாரா நாங்கெல்லாம் பேசிட்டு வந்துடுறோம். ஒரு ½ தான். இதோ இங்கே தான் நிற்பேன். ஹனி, ஹேய் பூனைக்குட்டி, அதெல்லாம் உன் புருஷன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, நீ வா அப்படின்னு சொல்லி பீட்டர் உங்க கையை பிடிச்சி கடக்கடன்னு கூட்டிட்டு போயிடுறான். ஷட். இங்க ஜேகேக்கு அவ்வளோ கோபம் வருது. பட் இருந்தாலும் அவனுக்கு கண்ணு கெட்டுற தூரத்துல தான் நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. சரின்ட்டு கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்களும் பீட்டரும் என்ன பண்றீங்கன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க, பீட்டர், கிளாரா, ஜெனி 4 பேரும் நின்று செம்மையா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப ஒரு சர்டன் பீரியட்ல பீட்டர் அப்படியே உங்க தோள் மேல கை போடுறான். ஏய் ஒத்தா, என் ஆள் மேலையா கை போடுற? உன் கைய துண்டு துண்டு துண்டா வெட்டணும் போல வெறியாவது. அவனுக்கு கோவத்துல வேர்ட்ஸ் கூட வரமாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ கோவப்படுறான். ஏய் பூனைக்குட்டி, நம்ம காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நான் உன் இடுப்புல குத்துனா அப்படியே பெஞ்சில இருந்து அப்படியே பாதி தூரத்துக்கு குதிப்பியே. இப்பவும் அப்படிதான் இருக்கியா என்ன? இல்ல உன் புருஷன் அவனை மாத்திட்டாரா? பீட்டர், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க போறியா இல்லையா? இரு இரு, ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம். பீட்டர், இங்க பாரு, வேணாம். இடுப்புல கை வச்சுன்னா செம்ம காண்டாயிருவேன். ஏய் பூனைக்குட்டி, ஒரே ஒரு தடவைடி. எனக்கு பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. நான் உன் பெஞ்சுக்கு பின்னாடி உட்காந்துட்டு உன் இடுப்புல குத்துனதும் அப்படியே குதிப்பியே. அதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பா வருது. ஒரே ஒரு டைம் ஆசையா இருக்குடி, ஒரே ஒரு தடவை குத்திக்கிறேன். பீட்டர், விளையாடாத, வானா. அப்போ அவன் டக்குன்னு உங்க இடுப்புல குத்திடுறான். அவன் ஃபிங்கர் உங்க இடுப்புல பட்ட அடுத்த செகண்ட் அவன் கண்ணத்திலே ஒரு அடி விழுது. ஒத்தா, நானும் பார்த்துட்டு இருக்கேன். சும்மா சும்மா அவளை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க. அவன் மேல கை வைக்கலன்னா உனக்கு பேச்சு வராதடா ஒத்தா அப்படின்னு கத்திட்டு பீட்டரை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. வேகமா போய் ஜங்குக்க பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனா நோ யூஸ். நீங்க இழுக்க இழுக்க அவன் பாட்டிக்கு போய் அடிச்சுக்கிட்டே இருக்கான். கிளாரா, ஜெனி, தயவு செஞ்சு பீட்டரை பிடிங்கடி ப்ளீஸ் டி. கொம்மால, நானும் போனா போதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன வெறியத்தி பாக்குறியாண்ணா? அவதான் கல்யாணம் முடிஞ்சவன் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு மேல கை வைக்கிற? ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் ஜங்குக் விட்டுருங்க, ஜங்குக் ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக். டேய் மயிரு, அவ என் ஆளு. இனிமேல் அவளை தொட்டு பேசுறத நான் பார்த்தேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க ஒரு ஃபோர்ஸ்ல வேகமா ஜங்குக் கைய பிடிச்சி இழுக்கவும் அவன் பீட்டரை விட்டு தள்ளி வந்துடுறான். ஜங்குக், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க பண்றதெல்லாம் மிருகத்தனமா இருக்கு. இப்படியா போட்டு அடிப்பீங்க? அவனுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அவனை சொல்லி தப்பு இல்லடி, உன்னை சொல்லணும். அதான் அவன் மேல கை போடுறான்னு தெரியுதுல, கையை எடுத்து விட தெரியாது. அவன் ஃப்ளர்ட் பண்ணா நீயும் அவனுக்கு அப்படியே கோஆபரேட் பண்ணுவியா? என்ன ஜங்குக் நீங்க? நான் உங்களுக்கு மேரேஜ் அன்னைக்கு சொன்னனா இல்லையா, இதுதான் பீட்டர், அவன் கேரக்டரே இப்படிதான்னு? சரிடி சரி, அன்னைக்கு சொன்னேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சக்கப்புறமும் அவன் ஏன் அப்படி பண்றான்? எனக்கு பிடிக்கல. என் பொண்டாட்டி எனக்குன்னு மட்டும் இருக்கணும். நீங்க அவனை அப்படியே கன்ஃபியூஸ்டா பாக்குறீங்க. இங்க இருக்க எனக்கு வெறியாவது. வா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு உங்க கையை பிடிச்சி கூட்டு போயிடுறான். நீங்க அப்படியே திரும்பி பீட்டரை பாக்குறீங்க. அவனுக்கு ஃபேஸ் ஃபுல்லா பிளட்டு. ஐம் சாரி பீட்டர், எல்லாம் என்னாலதான். தேவையில்லாம நான் தான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவனை பார்த்து பேசிட்டே ஜேகே கூட போயிடுறீங்க. நீங்க கார்ல ஏறி உட்காந்ததும் ஜேகே காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இப்போ என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க? வேற எங்க கூட்டு போவாங்க? நம்ம வீட்டுக்கு தான் போறோம். இல்ல, நான் நம்ம வீட்டுக்கு வரல. என்னைய கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போங்க. ஏன் ஏன் நீ நம்ம வீட்டுக்கு வர மாட்ட? இப்போ எதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் போகணும்? இப்போ நீங்க என்னை கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போலனா ஓடிட்டு இருக்க காரின்னு கூட பார்க்க மாட்டேன். கதவை திறந்து வெளியே குதிச்சிருவேன். என்னடி, பிளாக்மெயில் பண்றியா? ஓ, என்னைய பார்த்தா உங்களுக்கு பிளாக்மெயில் பண்ற மாதிரி தெரியுதா? சரி, நான் லைவா பண்ணியே காமிச்சிடுறேன். அப்படின்னு டக்குன்னு உங்க சைட்ல இருக்க டோரை அன்லாக் பண்றீங்க. அப்ப டக்குன்னு ஜேகே உங்க இன்னொரு கையை பிடிச்சி இழுத்துடுறா. ஏய், இப்போ என்ன? உன்னை நான் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போனோம் அதானே? ஆமா. கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாடி, இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு கச்சேரி இருக்கு அப்படின்னு அவன் மனசுல நினைச்சிட்டு இப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு போற டைரக்ஷன்ல வண்டியை திருப்புறான். ஒன்ஸ் நீங்க கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட ரீச் ஆனதும் உங்க டோர் ஓபன் பண்ணிட்டு நீங்க பாட்டிக்கு இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளதான் வரான். உள்ள வந்தவன் அப்படியே அந்த மெயின் டோரை க்ளோஸ் பண்றான். நீங்க அவனை பார்த்துட்டு, ஜேகே. ஏய், என்ன சொல்லி கூப்பிட்ட?
ஜேகேன்னு கூப்பிட்டேன். லூசா நீ? நான் ஜங்குக். இல்லை, நீ ஜங்குக் இல்லை, நீ ஜேகே. ஹேய், மண்டை எதுவும் குழம்பி போச்சா உனக்கு? நான் ஜங்குக் டி. சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ட்ராமா எல்லாம்? ரிதம், என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் தான் சொல்றேன்ல, நான் ஜேகே இல்லை, நான் ஜங்குக். உன் சாயம்லாம் இன்னைக்கு காலையிலே வெளுத்து போச்சு. இங்க பாரு, கடைசியா கேக்குற, உண்மையை நீயா ஒத்துக்கிறியா இல்ல நான் என்னை ஏதாச்சும் பண்ணிக்கவா? ரிதம், ஆல்ரெடி உன் மேல செம்ம காண்டில் இருக்கேன். நான் உன் மேல கோவமா இருக்கிறத தெரிஞ்சு நீ ரூட்டை மாத்துற மாதிரி எதுவும் பேசாத. நான் ஜங்குக், ஜேகே செத்துட்டான். இல்ல இல்ல இல்ல, நீ ஜேகே. என் ஜங்குக்கு கொலை பண்ணிட்ட. இப்போ என் ஜங்குக்குன்னு சொல்லி அவரோட ரூபத்துல நீ வாழ்ந்துட்டு இருக்க. சூப்பர். இந்த உண்மையை நானே உன்கிட்ட எப்ப சொல்லலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நீயே கண்டுபிடிச்சிட்ட, நான் ஜேகே தான்னு. ஃபைன், ஐ எம் ஹாப்பி வித் எனிதிங். உன்கிட்ட இத்தனை நாள் மறைச்சிட்டு இருக்கோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருந்துச்சு, இப்போ அது இல்லை. அப்போ என் ஜங்குக்க நீதான் ஆ, நானே தான் கொலை பண்ணேன். ஏன் ஜேகே இப்படியெல்லாம் பண்ற? நான் தான் உன்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஜங்குக்க தான் பிடிச்சிருக்கு. ஆமா சொன்னேன், ஆனா என்னால உன்னை விட்டு கொடுக்க முடியலையே. சரி, அதை விடு. நான் ஜேகே தான் எப்படி கண்டுபிடிச்ச? முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஜங்குக் உயிரோட தான் இருக்காரா இல்ல நிஜமாவே அவரை கொலை பண்ணிட்டியா? அதான் நான் சொல்லிட்டேனே, அவனெல்லாம் கொலை பண்ணியாச்சு. இந்நேரம் அவனை புதைச்ச இடத்துல பூ கூட பூத்திருக்கும். சரி, இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நான் தான் ஜேகேன்னு நீ எப்படி கண்டுபிடிச்ச? ரொம்ப கிறிஸ்ப அண்ட் கிளியராக எல்லா வேலையும் பார்த்தேன். அப்புறம் எப்படி நான் ஜேகேன்னு நீ கண்டுபிடிச்ச? நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னனே, கெட்டவன் நல்லவனா மாறலாம், ஆனால் நல்லவனோட இன்பார்ன் கேரக்டர் எப்பவுமே அந்த கெட்டவனுக்கு வராது. அப்படித்தான் நான் உன்னையும் கண்டுபிடிச்சேன். நீ ஜங்குக்கா மாறுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண, ஆனால் உன்னால் ஜங்குக்கா இருக்க முடியல. நிறைய இடத்துல நீ ஜேகேவா பிஹேவ் பண்ண. அன்னைக்கு காஃபிக்கு பதிலாக டீ கேட்ட, அப்போதான் உன் மேலே எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் வந்துச்சு. ஆனால் அப்போ கூட என் மண்டைக்கு புரியலை. சரி, ஏதோ ஒரு தாட்டில் கேட்குறாருன்னு விட்டுட்டேன். ஜங்குக்கு டீ சுத்தமாக பிடிக்காது, காஃபி மட்டும்தான் பிடிக்கும். அப்போவே நான் கொஞ்சம் சுதாரிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அன்னைக்கு உனக்கும் எனக்கும் நைட்டு எல்லாம் நடந்துச்சுல்ல, அன்னைக்கு என் செஸ்டில் ஜேகே டாட்டூ இருந்துச்சு. ஆனால் நீ அதை கண்டுக்கவே இல்லை. நீ ஜங்குக்கா இருந்தா இந்நேரம் அதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும்ல, என்ன என் தம்பியோட பேர் டாட்டூ இருக்குன்னு. ஆனால் அன்னைக்கு நீ கேட்கல. அப்போதான் உன் மேலே எனக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ தான் ஜேகே யோசிக்கிறான் அவன் பண்ண மேஜர் மிஸ்டேக் எங்கன்னு. சரி, அதான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு என் கூட அப்படி இப்படி இருந்த? அப்போ உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? மண்ணாங்கட்டி, உன்னை பிடிச்சலாம் ஒன்றும் உன் கூட இருக்கல. அன்னைக்கு நைட் எனக்கும் ஞாபகமே இல்லை. நீ என்னெல்லாமோ பண்ணி என் பாடி ஆட்டோமேட்டிக்காக உனக்கு அடிக்ட் ஆச்சு. அந்த அந்த ஒரு வீக்னஸில் நீ ஈஸியாக என்னை எடுத்துக்கிட்ட. இன்னைக்கு காலையில் நீ குளிக்க போனக்கப்புறம் உன் ஃபோனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அது யாருன்னு பார்க்கும்போது மிஸ்டர் பால்னு போட்டிருந்துச்சு. நானும் உனக்கு ஏதோ ஆஃபீஸ் கால் போல, சரி அட்டன் பண்ணி அவர் ஷவர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலான்னு கால் அட்டன் பண்ணேன். அப்போ தானே தெரிஞ்சிச்சு நீ உன் கையில் இருக்க டாட்டூவையும் உன்னோட கழுத்தில் இருக்க பர்த் மார்க்கையும் அழிக்கிறதுக்கு மிஷின் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு. இருந்தாலும் எப்படியாச்சும் உன் வாயிலிருந்தே உண்மையை கொண்டு வரணும்னு தான் இன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போய் சொன்னேன். கிளாராக்கு இன்னைக்கு பர்த்டே கிடையாது, ஆனால் அவளுக்கு பர்த்டேன்னு ஃபேக்காக ஒரு பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணோம். அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறப்ப கூட காரில் நான் சாங்ஸ் ப்ளே பண்ணேன். ஜங்குக்கு லவ் சாங்ஸும் மெலடி சாங்ஸும் தான் பிடிக்கும், ஆனால் நான் காரில் ப்ளே பண்ணது கிளப் சாங்ஸ். இந்நேரம் காரில் வந்தது ஜங்குக்கா இருந்தா உடனே அந்த சாங்கை சேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஆனால் நீ அந்த சாங்கை சேஞ்ச் பண்ணலை. அந்த சாங்குக்கு வைப் பண்ண, அந்த சாங்ஸுக்கு என்ஜாய் பண்ண. ஸ்டியரிங்கில் இருக்க உன் கை அந்த சாங்குக்கு ஆட்டோமேட்டிக்காக டியூன் போட்டுச்சு. வேணும்னே உன்னை ஜெலஸ் ஆக்கணும் தான் பீட்டரை இன்னைக்கு நான் வர வச்சேன். உன்கிட்ட இருந்து நான் பீட்டர்கிட்ட பேசும்போதும் உனக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் பீட்டரை நான் தள்ளி கூட்டு போனதுக்கான காரணம் ஒன்று தான் அப்படின்னு உங்கள் ஃபோன் எடுத்து ஒரு வீடியோவை காட்டுறீங்க. இந்த வீடியோவில் இருக்கிறது
யாருன்னு தெரியுதா? நீதான். அது உன்னோட கைதான். உனக்கு கோவத்துல கையெல்லாம் நடுங்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கோவம் வந்துச்சுன்னா உன் ஃபிங்கர்ஸ் நடுங்கும், உன்னோட கை வெயின்ஸ் எல்லாம் அப்படியே புடைச்சிக்கிட்டு வெளியே தெரியும். நான் உன் பக்கத்துல இருந்தா இதெல்லாம் கேப்சர் பண்ண முடியாதுன்னு தான் பீட்டரை கூட்டிட்டு தள்ளி போனேன். அவன் கூட நான் க்ளோஸா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு கோவத்துல கை நடுங்குச்சு, உன் நரம்பெல்லாம் புடைச்சிட்டு வெளியே வந்துச்சு. ஆனா அப்ப நான் இதை கவனிக்கல. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உன்னோட கையை மட்டும் நான் வீடியோ எடுக்க சொன்னேன். அந்த வீடியோ தான் இது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ ஜேகே, ரொம்ப நாள் பொய்யை வச்சு வாழ முடியாது. பொய் சீக்கிரம் அழிஞ்சிரும். கரெக்டு தாண்டி, கரெக்டு தான். நான் ரொம்ப ட்ரை பண்ணேன் நான் ஜங்குக்கா வாழணும்னு, ஆனால் என்னால் முடியலை. ஆனால் நான் இப்படி மாறுறதுக்கு காரணமே ஜங்குக் தான். அது தெரியுமா உனக்கு? இங்க பாரு, சும்மா எல்லா பழியும் ஜங்குக் மேலே போடாத. நீ போதைக்கு அடிமையாகுனதுக்கும் நீ பொண்ணுங்களுக்கு அடிமையாகுனதுக்கும் ஜங்குக் தான் காரணங்கிற. ஏய், அவன் தாண்டி காரணம். நான் இப்படியெல்லாம் வாய் வார்த்தையில சொன்னா நீ நம்ப மாட்ட, எனக்கு அது நல்லா தெரியும். நீ எப்படி எனக்கு ப்ரூஃபோட ப்ரூவ் பண்ணியோ அதே மாதிரி நானும் உனக்கு ப்ரூஃபோட ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு அந்த ஆடியோ ஃபைலை போட்டு காட்டுறான். அதை கேட்டதும் நீங்க ஜங்குக் மேல வச்சிருந்த லவ் ஒரு செகண்ட்ல அப்படியே டவுன் ஆயிருது. கேட்டியாடி? நல்லா கேட்டியா? நான் வேணா திருப்பி ரீப்ளே பண்ணட்டுமா? எப்பவும் என்ன சொல்வ? என் ஜங்குக் மாதிரி வராது, அவர் நல்லவர், நீ கேடு கெட்டவர், அவர் அப்பாவோட சொத்தை எப்படிலாம் பெருக்கணும்னு யோசிக்கிறவர், ஆனால் நீ அந்த காசை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறவன், உனக்கு நாய் புத்தி, நாயை கழுவி நடு வீட்டில் வச்சாலும் அதோட புத்தி கண்டதை போய் நக்கி தின்னதான் போகும்னல்ல. இப்போ தெரியுதா யாரோட புத்தி எப்படி இருந்திருக்குன்னு? அப்போ நீ இப்படி மாறுறதுக்கு காரணம் ஜங்குக் தானா? ஆமாண்டி, நான் இப்படி மாறுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவன் ஒருத்த மட்டும்தான். அவன் நல்லவன்னு பேர் வாங்குறதுக்காக என்னைய கெட்டவனா போர்ட்ரேட் பண்ணிட்டான். சரி, அவரு தான் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு உயிரை எடுக்கிற உரிமையை உனக்கு யாரு கொடுத்தா? நீ எதுக்கு ஜங்குக்கை கொலை பண்ண? எப்படி எப்படி? எனக்கு புரியல. அவன் என் வாழ்க்கையை இவ்வளோ நாசமாக்கலாம், ஆனா என் வாழ்க்கையை நாசமாக்குன அவனை நான் கொலை பண்ணக்கூடாதா? இங்க பாரு, எனக்கு எல்லாம் புரியுது. அவரால் நீ நிறைய அனுபவிச்சிருக்க, அவரால் நீ நிறைய பாதிக்கப்பட்டிருக்க. ஆனா அது எல்லாத்துக்கும் பழி வாங்குறதனமா நீ அவரை கொலை பண்றதுல என்ன நியாயம் இருக்கு ஜேகே? நியாயம் அநியாயம்லாம் எனக்கு பார்க்க தெரியாது. என் வாழ்க்கைய அவன் சீரழிச்சிட்டான். இனி அவன் சந்தோஷமா இருக்கக்கூடாது, அதனால அவனை போட்டு தள்ளிட்டேன். ஆனா ஜேகே, இப்ப கூட நீ செல்ஃபிஷா மட்டும்தான் யோசிக்கிற. உன்னோட லைஃப் பத்தி யோசிக்கிறியே, கொஞ்சமாச்சு ஏன் லைஃப் பத்தி யோசிச்சியா நீ? இந்த வெளி உலகத்துக்கு இன்னும் வரை ஜங்குக்கோட ஒய்ஃபா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும்தானே தெரியும் நான் ஜங்குக்கோட தம்பியான ஜேகே கூட படுத்து எந்திரிச்சிருக்கேன்னு. என்னைய கூட விடு ஜேகே, நான் உன் குடும்பத்துல இப்ப வந்தவ. ஆனா உன் அப்பா அம்மா நீ செத்து போயிட்டே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சா எவ்வளவு உடஞ்சு போவாங்கன்னு கொஞ்சமாச்சு யோசிச்சியா நீ? சரிடி, நான் பண்ணது தப்புதான், நான் ஒத்துக்கிறேன். அப்படி கடவுள் கொடுத்த உயிரை நான் எடுத்திருக்க கூடாது. நியாயப்படி இதை உங்ககிட்டலாம் சொல்லி ஜங்குக்கோட உண்மையான கேரக்டரை நான் வெளிப்படுத்தி அதுக்கப்புறம் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் எதுவுமே பண்ணல. என்னோட முன்கோவத்தினால ஜங்குக்கு போட்டு தள்ளிட்டு அவனோட உருவத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ நீயே சொல்லு, நான் இந்த ஜங்குக்கா வாழ்றதுக்கு டிசர்வ்டா இல்லையான்னு? ஜேகே, நீ வாழ்றதுக்கு டிசர்வ் தான் ஜேகே. நீ ரொம்ப நல்ல பையனா இருந்திருக்க. உன் அண்ணன் தான் இப்படி உன்னை மாத்திட்டாரு, அது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது சரி கிடையாது. ஓகேடி, ஃபைன். நான் பண்றது எல்லாமே தப்பு தான். இப்போ நான் பண்ண வர எல்லாமே தப்பு தான். இப்போ நான் என்ன பண்ணா நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லு, நான் அதை பண்றேன். நான் என்ன சொன்னாலும் நீ கேப்பியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். நான் என்ன பண்ணா நீ என்னை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லு, அதை நான் பண்றேன். ஜேகே, இப்போ நீ என்கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்ட மாதிரி உன் அம்மா அப்பா கிட்ட இந்த உண்மையை சொல்லு. அதுக்கப்புறம் நீ ஜங்குக்கு கொலை பண்ணதுக்காக போலீஸ்ல போய் சரண்டர் ஆகு. ஏண்டி, நான் உன் கூட வாழ்றதுக்காக ஒரு வழி கேட்டா நீ லாஸ்ட் வர உன்கிட்டயே என்னை நெருங்க விடாத லெவலுக்கு ஒரு வழி சொல்ற. ஜேகே, நீ அப்படி நினச்சனா நான் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ஜேகேவா ரொம்ப நல்லவனா வாழ்ந்திருக்க உன்னோட ப்ரைம் டைமில். ஆனால் நீ வளர்ந்து வர வர உங்கள் அண்ணன் உன் மேலே பொறாமப்பட்டு உன்னை இவ்வளோ கெட்டவனா மாற்றிட்டான். எனக்கு அந்த பழைய ஜேகே தான் வேணும்.
ஜங்குக்கை நான் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டக்கப்புறம் அவரை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன். ஆனால் இப்போ அவர் இவ்வளோ கெட்டவர்னு தெரிஞ்சக்கப்புறம் அவர் மேலே நான் வச்சிருந்த லவ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ண, பொண்ணுங்க கூட தப்பாக நடந்துக்கிட்ட, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ நீ என்னைய லவ் பண்ண ஆரம்பிச்சக்கப்புறம் அது எல்லாத்தையும் விட்டுட்ட. நீ இப்போ பழைய ஜேகேவா மாறிட்ட. ஆனால் நீ பண்ண ஒரே ஒரு பெரிய தப்பான விஷயம் ஜங்குக்கை கொலை பண்ணது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ அழிச்சிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ மறுபடியும் அந்த பழைய ஜேகேவா மாறலாம். எனக்கு அந்த பழைய ஜேகேவோட கேரக்டர் தான் பிடிச்சிருக்கு. இப்போ நீ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, பொண்ணுங்க விஷயத்துக்கு போகிறதில்ல, கிளப்புக்கு போகிறதில்ல, அது எல்லாமே ஃபைன். அந்த ஜங்குக் விஷயத்தை மட்டும் நீ சால்வ் அவுட் பண்ணிட்டேன்னு வையேன், உன்னை நான் முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரிதம், நிஜமாக தான் சொல்கிறியா? இப்போ நான் ஜங்குக்கை கொலை பண்ணிட்டேன்னு என் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், போய் போலீஸ்லேயும் சரண்டர் ஆகுறேன். நான் ஜெயிலில் இருந்து திருப்பி வந்ததும் இல்லை நான் சும்மா தான் உன்கிட்ட சொன்னேன்னு சொல்லி என்னைய கழட்டி விட்டுற மாட்டியே? ஜேகே, நான் உன் அண்ணன் மாதிரி கிடையாது. நான் சொன்ன விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன். இங்கே பாரு, இப்போ நீ நிறைய தப்பு பண்ணி ரொம்ப அழுக்கானவனா இருக்க. ஆனால் நீ நினச்சா உன்னைய நீ சுத்தமாக்கிக்கலாம். நீ முழுச சுத்தமாக்கிட்டு என்கிட்ட வா, உன்னைய நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டிக்கு மாடிக்கு போயிடுறீங்க. ஜேகே நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் திருப்பி யோசிக்கிறான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. அவன் உங்களை காரில் கூட்டிகிட்டு போய் அவனோட வீட்டில் விட்டுட்டு அவனோட அம்மா அப்பாவை கூப்பிட்டு வச்சு எல்லா உண்மையும் சொல்கிறான். அவன் இந்த விஷயத்த முதல்ல சொன்னதும் அவனோட அம்மா அப்பா அவனை செம்மையாக அடிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை எதையுமே தடுக்கலை. பிகாஸ் அதை அவனோட அம்மா அப்பா அவன் தப்பு பண்ணதுக்காக அடிக்கிறாங்கன்னு நீங்கள் பேசாமல் இருக்கீங்க. அவங்க அப்பா அம்மா அவங்களோட கோவம் தீர்ற வரைக்கும் ஜேகேவை அடிச்சக்கப்புறம்தான் ஜேகேவோட மனநிலைமை இப்போ எப்படி இருக்குங்கிறத ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் தென் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் யோசிக்கிறது உங்களை பற்றி தான். நீங்களும் ஜேகே கிட்ட என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் கிட்ட சொல்கிறீங்க. அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஜேகே அவனே வாலண்டியராக போய் நான் தான் எங்கள் அண்ணனை கொலை பண்ணேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் சரண்டரும் ஆயிடுறான். இப்போ அப்படியே 6 இயர்ஸ் பாஸ் ஆகுது. மும்மா மும்மா, டாடா இன்னைக்கு வந்துருவாரா? ஆமாம் ஜூனா, இன்னைக்கு வந்துருவாரு. ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. இன்னைக்கு நான் டாடாவா பார்க்க போகிறேன். நான் போய் கிரானிட்டையும் கிராண்ட் பாட்டியும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹேய், பார்த்து போடி, கீழே விழுந்துடாத. கிரானி கிரானி, இன்னைக்கு டாடா வந்துருவாரா? ஆமாடா ஜூனா குட்டி, இன்னைக்கு உன்னைய பார்க்கறதுக்காக உன் டாடா ஃப்ளைட்டில் பறந்து வந்துட்டு இருப்பாரு. அப்படியா? அப்போ டாடா எனக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு வருவாரா? ஆமாம் ஜூனா குட்டி, டாடா உனக்கு எல்லாமே வாங்கிட்டு வருவான். கிராண்ட்பா, நீங்கள் போய் டாடாவை கூட்டிட்டு வாங்க. டாடா பாவம்ல, தனியாக எப்படி வருவார்? அதனால நீங்கள் போயிட்டு டாடாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்துடுங்க. எப்பவும் எனக்கு ஸ்கூல் விட்டது நீங்கள் தானே என்னைய கூப்பிட வருவீங்க. அதே மாதிரி நீங்கள் போய் டாடாவை கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இனிமேல் நான் டெய்லி ஸ்கூலுக்கு போகும்போது டாடா தான் என்னைய கூட்டிகிட்டு போவார், டாடா தான் என்னைய வீட்டுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வருவார். சரி ஜூனா குட்டி, நான் போய் டாடாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஆனால் டாடாவை நான் கூட்டிகிட்டு வர வரைக்கும் நீ சமத்தா இருக்கணும். மும்மா பேச்சையும் கிராணி பேச்சையும் கேட்டுட்டு சேட்டை பண்ணாமல் இருந்தேன்னா நான் சீக்கிரம் போயிட்டு உன் டாடாவை கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஓகே கிராண்ட்பா, நான் சமத்தா இருப்பேன். இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன், பேசக்கூட மாட்டேன். ஃபிங்கர்ஸ் ஆன் த லிப்ஸ், பாருங்க, அமைதியாக இருப்பேன். நீங்கள் போயிட்டு சீக்கிரம் டாடாவை கூட்டிகிட்டு வாங்க. டாடா கிட்ட சொல்லுங்க ஜூனா டாடாக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன்னு. அவருக்காக நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் கூட ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால டாடாவை சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் அப்படியே மாடியிலேருந்து கீழே இறங்கி வரீங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜியான் உங்களை தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து வார்மாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, அங்கிள் நானும் கூட வரலாமா? ரிதம், அதெல்லாம் வேண்டாம், நீ பாப்பா கூட வீட்டில் இரு, நான் போய் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன். இல்லை அங்கிள், நான் இல்லை ரிதம், நீ வந்தால் சரியாக இருக்காது. நானே போய் அவனை அழைச்சிட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படின்னு அவர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறாரு. இப்போ ஒரு 1/2 hour கழிச்சு கரெக்டாக கார் வந்து மேன்ஷன் முன்னாடி நிற்கிது. மும்மா, கிரானி, கிராண்ட்பாவோட கார் வந்துருச்சு, டாடா வந்துட்டாரு அப்படின்னு எக்ஸைட்மெண்ட்ல அவ நல்லா குதிச்சிட்டு இருக்கிறா. நீங்களும் மிஸ்ஸஸ் ஜியானோ அப்படியே வந்து ஜூனா கிட்ட நிக்கிறீங்க. ஜூனா உங்க 2 பேருக்கும் நடுவில் நின்றுட்டு,
டாடா. இப்போ அப்படியே ஜேகே வீட்டுக்குள்ள வரான். அவன் வந்ததும் அவன் ஐசைட் உங்க மேல தான் விழுது. ஜூனா அப்படியே குடுகுடுன்னு போய் ஜேகேவோட காலை பிடிச்சிக்கிறா. ஏன்னா ஜூனா அவ்வளோ ஹைட்டு தான் இருப்பா. ஜேகே அப்படியே குனிஞ்சு ஜூனாவை தூக்கி வச்சு செம்மையா கொஞ்சுறான். ஜூனா குட்டி எப்படிடா இருக்க? டாடா டாடா, நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. அம்மா போட்டோல கூட காமிச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் விட நேர்ல இன்னும் அழகா இருக்கீங்க. உன்னை விட அவ்வளோ அழகெல்லாம் இல்லை தங்கம். நீ இன்னும் அழகா இருக்க உங்க அம்மா மாதிரியே. நீங்க அப்படியே டியரி ஐஸோட ஜேகேவை பாக்குறீங்க. ஆனா அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு அவன் இப்பதான் உங்களை பாக்குறான். மிஸ்ஸஸ் ஜியான் வந்து ஜேகேவை கொஞ்சுறாங்க. கிரானி, நான் எங்க அப்பாவை மிஸ் பண்ண மாதிரி நீங்களும் உங்க பையனை மிஸ் பண்ணீங்களா? ஆமா ஜூனா குட்டி, என்ன இருந்தாலும் உங்க அப்பா எனக்கு இன்னும் குழந்தை தான். ஜேகே, முதல்ல ரிதமை கூட்டிட்டு மாடியில் போய் ஏதாச்சும் பேசு. இல்ல இல்ல டாடா, நானும் வருவேன். நீங்களும் அம்மாவும் மட்டும் போறீங்க, நான் வரக்கூடாதா? ஏய் ஜூனா குட்டி, நீ இன்னும் சாப்பிடல. இப்போ நீ சமத்தா கிராணி ஊட்டி தரத சாப்பிடுவியா? அதுக்கப்புறம் போய் உன் டாடா கூடயும் உன் அம்மா கூடயும் பேசுவியான். வா வா கிராணி கிட்ட வா அப்படின்னு ஜூனாவை தூக்கிட்டு கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இங்க ஜேகே அவங்கள பாக்குறான். நீங்க அப்படியே அவன்கிட்ட வந்துட்டு அவன் கைய பிடிச்சு அப்படியே மாடிக்கு கூட்டு போறீங்க. ரூமுக்குள்ள போனதும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜேகேவை வந்து டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் சரிடி, சரி ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, நீ அழாத. நீ அழுதனா அப்புறம் எனக்கும் கஷ்டமா இருக்கும். அவன் அப்படி சொன்னதும் நீங்க நிமிர்ந்து அவனை பாக்குறீங்க. என்ன, நான் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்த போல? ஆமாம், நீ ஏன் சொல்ல மாட்ட? என்னோட கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ப்ரெக்னென்ட்டான டைம்ல இருந்து நீ இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஒவ்வொரு பொண்ணுக்கும் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் தன்னோட ப்ரெக்னென்சியை தான் ஹஸ்பண்ட் கிட்ட ரிவீல் பண்ணுற அந்த மொமெண்ட் தான். ஆனால் எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் நடக்கவே இல்லை. என் கூட ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு ஒன்று ஆண்டி இல்லைனா அங்கிள் யாராச்சும் கூட வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்க்கில் வாக்கிங் போகிறப்பெல்லாம் நிறைய கப்புள்ஸ் பார்ப்பேன். ப்ரெக்னென்ட்டான அந்த லேடியை கேர் பண்ணி பார்த்துக்கிற அந்த ஒரு ஹஸ்பண்ட் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அந்த பார்க்கில் நான் மட்டும் தனியாக நடந்து போவேன். அதுக்கப்புறம் டெலிவரி டைமில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். முதல்ல நார்மல் டெலிவரின்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சி செக்ஷன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் எப்படியோ கடைசி உன் பொண்ணு நார்மல் டெலிவரியிலே வந்துட்டா. அந்த டைமில் உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நீ என் கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நீ எவ்வளோ ஃபீல் பண்ணேன் தெரியுமா? ஜூனா ஒவ்வொரு டைமும் உன்னைய பற்றி கேட்டுகிட்டே இருப்பா. டாடா எங்க, டாடாவையா என்கிட்ட காட்டவே மாட்டேங்கிறீங்கன்னு. அந்த டைமெல்லாம் டாடா அப்ராடில் வேலை பார்க்குறாங்க. வேலை ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் டாடா வந்து உன்னைய பாப்பாருன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தான் அடம் பண்ணாமல் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருந்தா. அட்லீஸ்ட் உன்கிட்ட ஒரு டைம் ஆச்சு பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனால் அதுக்கான எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல. இன்னைக்கு நீ வரேன்னு தெரிஞ்சதும் ஜூனா எவ்வளோ சந்தோஷப்பட்டாலோ அதை விட 1000 மடங்கு நான் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ரொம்ப அசுத்தமாக வெளியே போன ஜேக்கு ரொம்ப புனிதமாக வீட்டுக்குள்ளே வரான்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். இங்கே பாரு, இதுவரை நீ எப்படி இருந்தியோ அதெல்லாம் விடு. இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு, நமக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. உன் முன்கோவத்தை தயவு செஞ்சு விட்டுரு. அந்த முன்கோவத்தினால நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக வாழ வேண்டிய 6 வருஷத்தை இழந்துட்டோம். இதுக்கப்புறமாச்சும் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? நல்லா புரியுதுடி. எல்லாம் ஏன் தப்பு தான். ஏதோ அந்த டைமில் யோசிக்காமல் என்னெல்லாமோ பண்ணிட்டேன். அந்த டைமில் மைண்டில் இருந்தது 2 விஷயந்தான். ஒன்று, எனக்கு துரோகம் பண்ண எங்கள் அண்ணனை கொலை பண்ணணும். இன்னொன்று, எனக்கு பிடிச்ச நீ எனக்கு கிடைக்கணும். அதுக்காக நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அந்த தப்பெல்லாம் உணர்ந்து ரொம்ப நல்லவனாயிட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நீ மட்டும் நான் ஜேகேங்கிறத கண்டுபிடிக்காமல் விட்டுருந்தனா இன்னும் வர ஜங்குக்குங்கிற ஐடென்டிட்டியோட ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன். லாஸ்ட் வர அந்த குற்ற உணர்ச்சியோடே தான் இருந்திருப்பேன். எப்படியோ இப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. திருப்பி என் ரிதம் எனக்கு கிடச்சிட்டா. என் ரிதம் மாதிரியே நான் தூக்கி கொஞ்சறதுக்கு ஜூனான்னு ஒரு தேவதையை பெற்று கொடுத்துருக்கா. சரி ஜேகே, அழக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பில் அழுகுங்கிற ஒரு பார்ட்டே கிடையாது. இனி நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எப்பவும் ஒரு ரிதம் உன் கூட தான் இருப்பேன்.
கரெக்டு தான். இனி நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அண்ட் நீ ரொம்ப ஃபீல் பண்ணல, உன்னோட ப்ரெக்னென்சி டைமில் நான் இல்லை, உன்னோட ப்ரெக்னென்சியை ரிவீல் பண்ண டைமில் நான் இல்லை, உன் கூட வாக்கிங் போகிற டைமில் நான் இல்லைன்னு. அந்த நிறைவேறாத ஆசையெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிடலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜூனாக்கு தங்கச்சியோ தம்பி பாப்பாவோ ரெடி பண்ணுவோமா? சி ராஸ்கல், வந்ததும் உனக்கு இதான் பேச்சு பாரு, போட்டேன்னா. ஹேய், நான் நிஜமா தாண்டி சொல்கிறேன். நீ தானே ஃபீல் பண்ண. எப்பா சாமி, நான் எதுவும் ஃபீல் பண்ணல. திருப்பி ஒரு பாப்பா பெற்றுக்கிற லெவலுக்குலாம் என் உடம்புல தெம்பு கிடையாது. ஹேய், எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு 2வது ஒரு குழந்தைக்கு ரெடி பண்ணியே ஆகணும். நீ மட்டும் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கல உன் ப்ரெக்னென்சி டைமை. நான் என் குழந்தை கூட என்ஜாயே பண்ணலையே. அதனால திருப்பி ஒரு குழந்தை வயிற்றுல உண்டானா உன்னை எப்படியெல்லாம் நான் கேர் பண்ணிக்கணும்னு நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வர வேண்டாம். அதுக்காகவே 2வது ஒரு பேபிக்கு பிளான் பண்ணிட வேண்டியது தான். இருடா ஒன்று. ஓகேடா, இதோட நான் இந்த வென் ஹி லவ்ஸ் ஹிஸ் ட்வின் பிரதர்ஸ் ஒய்ஃபோட போனஸ் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் இந்த போனஸ் பார்ட்காக வெயிட் பண்ணீங்க. நானும் உங்களுக்காக தான் திருப்பி இந்த போனஸ் பார்ட் போடுறேன். இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா ஆகலையான்னு கமெண்ட் பண்ணுங்கடா. அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நிறையா விஷயம் பேசணுன்னு. அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் இஸ் வென் எஸ்கேப் எண்டட் அண்ட் அப்சஷன் பிகனோட போனஸ் பார்ட்டுக்கும் நிறைய பேர் போனஸ் பார்ட் கேட்குறீங்க. எனக்கு புரியுது நிறைய பேருக்கு அந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு. பட் சில ஸ்டோரி இன்கம்ப்ளீட்டாக முடிச்சாதாண்டா நல்லாயிருக்கும். எல்லா ஸ்டோரியும் கம்ப்ளீட் ஆகணும்னு எந்த விதமான ரூல்ஸும் இல்லைல்ல. பிகாஸ் சில ஸ்டோரியெல்லாம் இன்கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது தாண்டா ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, அண்ட் த செகண்ட் திங் இஸ் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இப்போ வரைக்கும் எனக்கு 1.06K சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. என்னோட ஹாப்பினஸை எப்படி ஷேர் பண்ணிக்கிறதுனே தெரியல. பிகாஸ் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கார்ட்லேருந்து ஆரம்பித்து இப்போ 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிஎம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களோட லவ்ஸ் அண்ட் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 என்கரேஜிங்காக இருந்துச்சு. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நான்லாம் வந்துட்டு இதுக்கு வர்த்தான்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னோடய வாய்ஸுமே வர்த்து தான்னு எனக்கே ஃபீல் பண்ண வச்சுட்டீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டா லைவ் வரலான்னு யோசித்து வச்சுருந்தேன். அண்ட் உங்களோட கமெண்ட்டையும் சொல்லுங்கள், நான் லைவ் வரலாமா வேண்டாமான்னு. அண்ட் தென் அவ்வளோதாண்டா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். தென் மீட் யூ ஆல் சூன் இன் அன் அப்கமிங் FF. Until then, tata, bye bye armies. Ishq you all.